மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுறேன். காத்திருத்தல் எதற்காக? வாட் இஸ் த வெயிட் ஃபார்? அப்படின்னு தான் நான் டைட்டில் கொடுத்துருந்தேன். ஆனால் அதை விட காத்திருத்தல் ஏன், ஒய் த வெயிட் அப்படின்றதான் சரியா இருக்கும். காத்திருக்கிறோம், ஆனால் எதற்காக காத்திருக்கிறோம், ஏன் காத்திருக்கிறோம், அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். வேதத்தில் நம்ம காத்திருத்தல்னும் போது முதலாவது யோசேப்பு அவருக்கு ஆண்டவர் ஒரு உயர்த்த போறேன்னு சொப்பனம் கொடுத்தது அவருடைய 17வது வயதுல. ஆனால் ஆண்டவர் உயர்த்தும் போது அவருக்கு 30 வயது. 13 வருடங்கள் காத்திருந்தார். அடுத்தது மோசே, ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போறாருன்னாரு. 40 வயசுல அரண்மனை விட்டு வெளியே வந்தார். ஆனா அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்தார். ஸோ நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் வெயிட்டிங் டைம் அவருக்கு. 80 வயசுல தான் ஆண்டவர் திரும்ப வரார். 81 வயசுல தான் திரும்ப பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அதே போல தாவீதை நீ தான் அடுத்த ராஜான்னு சாமுவேல் அனாய்ட் பண்ணும்போது ஒரு வயசு 15. ஆனா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவரை ராஜாவாக்குனது 30 வயசு. 23 வயசுல அவர் யூதாவுக்கு ராஜாவானாலும் 30 வயசுல தான் அவரு மொத்த இஸ்ரேவேலுக்கும் ராஜாவாகிறார். கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் வெயிட்டிங் டைம். யோசுவாவோட வெயிட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க மோசேயை ஆண்டவர் சீனாய் மலைக்கு கூப்பிட்டார் அந்த கற்பனைகளை எல்லாம் கொடுக்கறதுக்காக. அப்ப மோசே ஆரோனையும் ஊரையும் கீழே நியமிச்சுட்டு போறாரு. இவங்கள்ட்ட நீங்க இனிமே எல்லாம் விசாரிங்க, தேவ சித்தத்தை கேட்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறான்னு கேட்கணும், வழி நடத்துதல இது ஆரோன்ட்டையும் ஊர்ட்டையும் கேளுங்கன்னு சொல்லி மோசையும் யோசுவாவும் மேலே ஏறுறாங்க. யோசுவாவை கூட கூட்டு போறாரு மோசே சீனாய் மலைக்கு. யோசுவா ஒரு லெவல்ல நின்றுட்டார் பாதி வழியில. அதுக்கு மேல மோசே போறாரு. மோசே 6 நாள் காத்திருக்கிறார். 7வது நாள் தான் ஆண்டவர் வராரு. அப்ப அங்க 40 நாள் ஆண்டவர் பேசுறார் இரவும் பகலும். 46 நாட்கள் மோசே சீனாய் மலையில இருக்கிறார். அப்ப கீழே பாதி வழியில காத்திருக்கிற யோசுவா 46 நாட்கள் காத்திருக்கிறார். அந்த 46 நாட்கள் காத்திருந்த நாட்கள் யோசுவாவுக்கு. அன்னாள் குழந்தைக்காக பல வருஷங்கள் காத்திருக்கிறாங்க. அதை வேதத்தில இருந்து நம்ம அப்ராக்சிமேட்டா கனெக்ட் பண்ணோம்னா பெனினாளுக்கு 10 குமாரல் இருந்திருக்கு. அதனாலதான் எல்கானா சொல்றான், அன்னாளுடைய புருஷன் 10 குமாரர்களுக்கு நான் சமானம் அல்லவான்றான். ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைனாலும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அன்னாள் காத்திருக்கிறாங்க. அப்புறம் தான் சாமுவேல் வரார். அதே மாதிரி முர்தேகாய் ராஜாவை காப்பாத்துறாரு. ராஜாவை கொலை செய்யணும்னு திட்டம் போடுறாங்க. அதை முர்தேகாய் ராஜாவுக்கு வெளிப்படுத்துறாரு. ஆனா உடனடியே அவர் ரிவார்டு கிடைக்கல. எவ்வளவு நாள் காத்திருந்தாருன்னு தெரியல. ஒரு காத்திருத்தல் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உயர்வு வருது. அடுத்தது பவுல் சிறைச்சாலையில காத்திருக்கிறார். நாள் முழுக்க, அந்த ஒரு ராத்திரி முழுக்க இருக்கிறாரு. அந்த ராத்திரியில தான் அவர் பாடுறார். எவ்வளவு நாள் இருந்தாருன்னு தெரியல. ஆனா அங்க காத்திருக்கிறார். அப்பதான் அந்த சிறைச்சாலை தலைவன்லாம் ரட்சிக்கப்படுறான். அடுத்து எலியா கருத்தா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை ஒரு தீர்க்கதரிசியா ஆகாப் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாரு. எவ்வளவு வருஷம் அங்க காத்திருந்தாருன்னு தெரியல. அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆகாபுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொன்ன பிறகு, இனி நான் சொல்லும் வர மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொன்ன பிறகு போய் நீ ஒளிஞ்சுக்கொண்டாரு. 3 வருஷங்கள் கேரி தாற்றங்களில் ஒளிஞ்சிருந்தார். ஸோ அந்த 3 வருஷம் எலியாவுடைய காத்திருத்தல். அடுத்து மார்த்தாள் மரியாளுடைய காத்திருத்தல். மார்த்தாளும் மரியாளும் தங்கள் சகோதரன் லாசரும் முடியாம இருக்கிறான்னு இயேசுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வரல. ஒரு லாசர் இறந்துடுறாரு, மரிச்சும் போயிடுறாரு, அடக்கம் பண்ணிடுறாங்க. 4 நாள் கழிச்சு தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. 4 நாள் ஆச்சே, நாரி போயிருக்குமேன்னு மார்த்தாள் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அப்ப அவங்க காத்திருக்கிறாங்க இயேசுவுக்காக. அந்த காத்திருத்தல். அடுத்து ஆபிரகாம்
75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார், குழந்தைகளை கொடுப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை திரளத்தினையான உனக்கு குழந்தைகளை கொடுப்பேன்றாரு. ஆனால் சாராள் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆகார் மூலமா இஸ்மவேல் பிறக்கிறான். 86 வயசு அப்ப ஆபிரகாமுக்கு. ஆனா அது இல்லை ஆண்டவர் சொல் கொடுத்த குழந்தை. அடுத்து 13 வருஷம் காத்திருக்கிறாரு. 99 தான் ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்கும்னு. ஸோ 100வது வயசுல தான் ஆபிரகாமுடைய 100வது வயசுல தான் ஈசாக் பிறக்கிறாரு. ஸோ அந்த 75 வயசுல இருந்து 2 காத்திருத்தல், இஸ்மவேல் வர வரைக்கும் ஒரு காத்திருத்தல், 86 வயசு வரைக்கும், 86ல இருந்து 99 வரைக்கும் ஒரு காத்திருத்தல், 2 காத்திருத்தல் இருக்குது. அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து இப்படியே இதுதான் நம்ம பார்க்க போறோம், டீட்டெயிலாக பார்க்க போறோம். நமக்கு காத்திருத்தல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அங்கே போகலாம். நம்ம காத்திருக்கணும், ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு காத்திருக்கிறோம், அந்த டாக்ஸி வர்றதுக்காக காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம், ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கிறோம். அதுக்கப்புறமா பஸ்ஸில், சிட்டி பஸ்ஸில் நம்ம ஸ்டாண்டிங்கில் போனால் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு காத்திருக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம டேர்ன் வர்றதுக்காக காத்திருக்கிறோம். வேற எங்கேயாவது டிக்கெட் புக் பண்ணும்போதே வேற ஏதாவது க்யூவில் போகும்போது க்யூவில் நம்ம காத்திருக்க வேண்டி இருக்குது. அடுத்து ஒரு ஜாபுக்காக காத்திருக்கிறோம். ஜாபு கிடைச்சுன்னா ஜாப்ல டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர். ஜாப்ல ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறாங்க, திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இருக்காங்க, பிள்ளை பேற்றுக்காக காத்திருக்கிறவங்க இருக்காங்க, சுகத்துக்காக, சரீர சுகத்துக்காக காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க, கடன் பிரச்சனை மாறணுன்றதுக்காக காத்திருக்கிறவங்க, ஃபினான்ஷியலாக ஒரு பிரேக் த்ரூக்காக காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மை பற்றிய டவுட்டு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சிலருக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்கு காத்திருக்கிறாங்க. கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம் இருக்கும், மனைவி கணவன் மேலே சந்தேகம், இந்த சந்தேகம் தீர்றதுக்காக. இல்லைன்னா மேலே இருக்க பாஸ் கீழே இருக்கவங்க மேலே சந்தேகப்படுவார், சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டார், அதில் ஒரு கிளியரன்ஸ் வர்றதுக்காக காத்திருக்கிறோம். அடுத்து நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஏதோ ஒன்று குறை இருக்குன்னு, அது நீங்குவதற்காக காத்திருக்கிறோம். நம்ம விட்டு எனிமிஸ் போகணும்னு காத்திருக்கிறோம். நம்மளை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸோ, நம்ம சொந்த பந்தமோ நமக்கு எதிராக இருப்பாங்க, அவங்க நம்மளை விட்டு நீங்கணும்னு நம்ம காத்திருக்கிறோம். இப்படி பல காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பஸ்ஸுக்காக நம்ம காத்திருக்கிறோம்னு வைங்க, ஒரு சிட்டி பஸ்ஸுக்காக. என்னைக்கோ ஒரு நாள், அப்படி இல்லை அடிக்கடி நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அடிக்கடி போகிறவங்களுக்கு அது தெரியும். சிட்டி பஸ்ஸில் போகிறவங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பில் காத்திருக்கிறோம்னா நமக்குள்ள என்னெல்லாம் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு டிலே ஆக ஏன் தான் அந்த பஸ்ஸுக்காரன் இப்படி வரானுன்ட்டு டிரைவர் கண்டக்டர் மேலே நம்மளுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறமா டிரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்களா ஓனரு, இந்த கவர்மெண்ட் ஏன் இப்படி இருக்குது, நிறைய பஸ்ஸு விடலாம் இல்லை, ஃப்ரீக்குவன்சி நிறையா, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ்ஸு வரலாமே, அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ்ஸு வரலாமே. ஏன்னா க்ரௌடடாக வரும், ஏற முடியாது. அப்போ கவர்மெண்ட் மேலே நம்மளுக்கு கோபம் வரும், சிஸ்டத்து மேலே கோபம் வரும். அப்ராட்லாம் எவ்வளவு நல்ல ஃப்ரீக்குவன்சி வச்சுருக்கிறானுங்க, நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நமக்கு ஏன் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு கோபம் வரும். அடுத்தது, இவ்வளவு பாப்புலேஷன் ஏன் இப்படி இருக்கிறாங்க, கூட்டமாக ஜனங்கள் இருக்கிறத பார்க்கும்போது அது நம்மளுக்கு எரிச்சல் உண்டாகும். இந்த ஜனங்கள் இவ்வளோ ஜனம் எங்கே இருந்தால் வருதோன்ற மாதிரி. அடுத்து வருத்தம், நமக்குன்னு ஒரு சொந்த வாகனம் இருந்தால் நம்ம இப்படி காத்திருக்க வேண்டாமே, போயிடலாமே நம்ம அப்படின்னு. அதுக்கு அடுத்து என்ன ஆகுன்னா, அப்படி நம்மளுக்கு வெஹிக்கிள் இருந்தாலுமே இந்த டிராஃபிக் ஜாம்ல, இவ்வளவு டிராஃபிக்ல நம்ம எப்படி போகிறோம், இப்படி தானே போகிறோம் அப்படின்னு விரக்தி வரும். என்ன வாழ்க்கை, என்னத்தான் வாழ்க்கைன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த காத்திருக்கிற நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும், எல்லாருமே விரும்புவோம், அது தவறு கிடையாது. ஏன்னா நம்ம 6ஆம் கிளாஸ்ல இருக்கிறது ஆண்டோட சித்தம் இல்லை. 6ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் போகணும், 7ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் போகணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்மளை ஆசீர்வதிப்பதான் விருப்பம், நம்மளுடைய முன்னேற்றம் தான் விருப்பம். ஆடி வச்சுக்கிட்டே தாவீது இருக்கிறது ஆண்டோடைய சித்தம் இல்லை. தாவீது ராஜாவாகணும்ன்றதான் அவர் சித்தம்.
அது மாதிரி நாமளும் உயரணும் தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த காத்திருக்க முடியாம ஷார்ட்கட்ல அந்த காத்திருத்தலை ஓவர் கம் பண்ண பார்க்குறாங்க. இவங்களுக்கு இருக்கிற சம்பளத்துக்கு மேல ஒரு செலவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடன் வாங்குறாங்க. அடுத்தது எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐ. ஒவ்வொரு மாசமும் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிடலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கடனுக்குள்ள போறாங்க. அடுத்து கிரெடிட்ல வாங்குறது. கிரெடிட்ல வந்து கிரெடிட் கார்டுல வாங்குறது. முன்னாடியே வாங்கிட்டு பின்னாடி கட்டிக்கிடலான்னு வாங்குறது. அடுத்து ஜாப் டு ஜாப் தாவுறது. இந்த வேலையிலிருந்து அந்த வேலைக்கு போறது, அந்த வேலையிலிருந்து இந்த வேலைக்கு போறது, இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனி போறது, இப்படி நம்ம போய் இப்படி போறாங்க. அடுத்து ஜாப்ல இருந்து பிசினஸ்க்கு போறாங்க. அடுத்தது லோக்கல் ஜாப்ல இருந்து அப்ராட்ல ஏதாவது ஒரு ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்னு. இப்படி பல காரியங்கள் ஷார்ட்கட்ல எப்படியாவது மேலே போயிட முடியுமா அப்படின்னு மனுஷ பிரயாசம் இதெல்லாமே. இப்படி பல காரியங்கள் இருக்குது. இப்ப இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்ப யோசிப்புடைய காத்திருத்தல், இந்த காத்திருத்தல் எல்லாருக்கும் தெரியும். இப்ப தெரிஞ்சது தான் நான் எல்லாமே சொன்னது. இந்த காத்திருக்கும் போது நடக்கிறது என்னன்றதான் நாம இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இப்ப ஜோசப்ஸ் வெயிட், யோசிப்பின் காத்திருத்தல், அந்த 13 வருஷங்கள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவர் திடீர்னு ஒரு நாள் பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாய் தலைவனுக்கும் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிட முடியாது. அது சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா வாட் காட் இஸ் டூயிங் த்ரூ ஜோசப், பை ஜோசப், இன் திஸ் வேர்ல்டு, டு திஸ் வேர்ல்டு அப்படின்றத நம்ம மெடிடேட் பண்ணணும். எப்பயுமே வாட் இஸ் காட்ஸ் பார்ட்ன்றத நம்ம பார்க்கணும். ஒரு பஸ் வரலையா, அப்ப கர்த்தரை தான் பார்க்கணும். ஒரு கோலியாத் உங்களுக்கு எதிர்த்தா நிக்கிறானா, கோலியாத்தை பார்க்கக்கூடாது, கர்த்தரை பார்க்கணும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் பின்னால அன்சீன் காட் இருக்கிறார். எல்லாத்தையும் நடப்பிக்கிறவர் அவர் தான். இன்னைக்கு ஒரு ஒரு மலையில போய் மாட்டிக்கிட்டீங்க, வெளியில போயிட்டீங்க, ஆனா பெரிய மழை வந்துருச்சு. அந்த மலையில மாட்டிக்கிட்டீங்கன்னா, என்ன மழை இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு உங்களை நினைக்க கூடாது, மழையை பார்க்க கூடாது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கண்களை வானத்துக்கு நேர ஏற எடுக்கணும். வாட் இஸ் ஈ டூயிங், ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பார்க்கணும். ஒரு காரியம் நம்ம ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் ஆண்டவரை பார்க்கணும், நடக்காவிட்டாலும் ஆண்டவரை பார்க்கணும். ஏன் இந்த டோர் க்ளோஸ் ஆகுது, ஏன் இந்த டோர் இப்படி ஓப்பன் ஆகல, ஏன் அவங்க என்னை எதிர்த்து நிக்கிறாங்க, ஏன் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, ஏன் எப்பயுமே என்னை அவங்க டவுட் பண்றாங்க, அப்படிதான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவரையே அனுமதிக்கிறார். மனுஷனை பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அப்ப யோசேப்பு வந்து திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் உங்க சொப்பனத்தை சொல்லுங்க நான் அர்த்தம் சொல்றேன்னா சொல்லிட முடியாது. பானபாத்திரக்காரனுக்கோ சுயம்பாய் தலைவனுக்கோ பின்னால பார்வன் ராஜாவுக்கோ சொல்லிட முடியாது. சூப்பர் நேச்சுரல் பவர் ஆப்ரேட் ஆகுது. அப்ப அங்க ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. என்ன சொல்றாரு, பானபாத்திரக்காரன் சுயம்பாய் தலைவன்ட்டு சொப்பனத்தை சொல்லுங்க அர்த்தம் நான் சொல்றேன்னு சொல்லல. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் ஆண்டவருக்கு அல்லவா அப்படின்றாரு. அப்ப நான் சொல்லுங்க சொப்பனத்தை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன்றாரு. அப்ப அந்த பிராக்டிஸ்ல இருக்கிறார் இவர், அந்த கம்யூனிகேஷன்ல இருக்கிறார் ஆண்டவரோட கான்ஸ்டன்டா. அதே தான் பார்வன் வந்து கூப்பிட்டு கேட்கிறார், நீ மங்களகரமான உத்தரவு சொல்லுவாமேன்னு சொல்லும் போது நான் அல்ல, ஆண்டவர் தான் பேசுவார். தானியேல் என்னோட நேபுகாத்து நேச்சார்ட்ட போய் நீ கண்ட சொப்பனத்தையும் அது விளக்கத்தையும் நான் சொல்றேன் பாருன்னு சொல்லல. நான் என் கர்த்தர்கிட்ட போய் நான் ஜெபிக்கிறேன், நீ கண்ட சொப்பனத்தை அந்த விளக்கத்தையும் கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு அப்புறம் வந்துதான் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த வெளிப்பாடை வாங்கி அது அனுபவமா வாங்கி வந்து சொல்றாரு. நீ கண்ட சொப்பனம் என்ன, சிலையை பார்த்த அன்யூஷுவல் ட்ரீம், அந்த அன்யூஷுவல் ட்ரீமை சொல்லி அதை விளக்கத்தையும் சொல்றாரு. அப்ப அங்க ஆண்டவர் தான் அவங்கள யூஸ் பண்றாரு. அப்ப தொடர்ந்து டேனியல் ஆண்டவரோட கான்டாக்ட்ல இருக்கிறாரு, ஜோசப் ஆண்டவரோட கான்டாக்ட்ல இருக்கிறாரு. அதனாலதான் சொல்ல முடியுது. அப்படி பார்க்கும்போது ஜோசப்பை பத்தி பார்க்கும்போது அவர் கூட பிறந்த சகோதரர்களுக்கு தகப்பன் தாய் இவங்கெல்லாம் சொப்பனம் பார்த்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் இவர் அர்த்தம் சொல்லியிருப்பார். அவங்க ஏத்துக்கிட்டாங்களோ ஏத்துக்கலையோ இவர் சொல்லித்தான் இருந்திருப்பார்.
திடீர்னு ஒரு நாள் என்னை உயர்த்த போறார் ஆண்டவர்ன்ற அதனால இல்லை, அதனால பொறாம வந்துடாது. திடீர்னு ஒரு நாள் சொன்னான்னா அப்படியே அது ஒரு ஒரு நாள் காரியம் கிடையாது இது. அங்க அடிக்கடி நடந்திருக்கும், ஃப்ரீக்வெண்டா நடந்திருக்கும் தொடர்ந்து. அப்புறம் போத்திபார் வீட்டில் அடிமையா இருந்தபோது அங்கேயும் நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க அவங்க கண்ட சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருப்பாரு. சிறைச்சாலையிலும் சொல்லியிருப்பாரு. இது டெய்லி நடந்திருக்கும், தொடர்ந்து நடந்திருக்கும், தினமும் இல்லைனாலும் இது வழக்கமாக நடந்த காரியமாக இருந்திருக்கும். இப்ப எப்படி ஒரு கதை எழுதணும், கவிதை எழுதணும்னா திடீர்னு ஒரு கதையை நீங்க எழுதிட முடியாது, திடீர்னு ஒரு கவிதை எழுதிட முடியாது. அது மாதிரி ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கணும்னா திடீர்னு எடுத்து நீங்க வயலினை வாசித்தர முடியாது, திடீர்னு கிட்டார் எடுத்து வாசித்தர முடியாது, திடீர்னு எடுத்து டக்குன்னு சாக்ஸோஃபோன் எடுத்து வாசித்தர முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. எப்படி கார் டிரைவ் பண்றதுன்னா டக்குன்னு ஏறி காரை ஓட்ட முடியுமா? அந்த கார் ஓட்டத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்பத்தான் அந்த காரை ஓட்ட முடியும். அதே மாதிரிதான் இந்த காரியம் ஜோசப்க்கு. அப்ப காத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இவரை அதுல பிராக்டிஸ் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். ஜோசப்ல என்னெல்லாம் யோசித்திருப்பார் அப்படின்னா, கர்த்தருக்கு நிச்சயம் இருந்திருக்கும். என் கர்த்தர் இருக்கிறார், என் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படி கிதியோன் மேலெல்லாம் டவுட் இருந்திருக்காது. கர்த்தர் இருந்தா ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்குதுன்னெலாம் கர்த்தரை குறித்த நிச்சயம் இருந்திருக்கு. ஏன்னா தினமும் பேசிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஏனோக்கும் நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தார்கள்ன்ற மாதிரி யோசிப்பு தொடர்ந்து ஆண்டவரோட பேசிட்டு இருந்திருப்பார். அந்த கம்யூனிகேஷன் கான்ஸ்டன்ட் ரிலேஷன் இருந்திருக்கும். அதனால கர்த்தரை குறித்த நிச்சயம் உண்டு. கர்த்தர் ஏன் இவ்வளவு டைம் எடுக்கிறார்ன்றதை யோசித்திருப்பார். ஏன்னு சொன்னீங்கன்னா, பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாய் தலைவனுக்கும் ஆஃப்டர் 3 days வாட் வில் ஹேப்பன்றத சொல்றாரு. ஒருத்தனுக்கு நெகட்டிவா சொல்றாரு, ஒருத்தனுக்கு பாசிட்டிவா சொல்றாரு. கப்பேரருக்கு சொல்றாரு, மீண்டும் நீ ரெஸ்டோர் பண்ணப்படுவ, உன்னுடைய ஸ்தானத்துல நீ வந்துருவன்றாரு. பேக்கருக்கு சொல்றாரு, உன்னை ஹேங் பண்ணிடுவாங்கன்ட்டாரு. ஸோ இவருக்கு எந்த டைம்ன்றதான் தெரியாது. ஏன் காலம் எடுத்துக்கொள்கிறார் அந்த கேள்விதான் அவர்கிட்ட இருந்திருக்கும். நிச்சயமா நீ கர்த்தர் உயர்த்த போறார், ஆனா எப்போ உயர்த்த போறார் அதுதான் தெரியாது அவருக்கு. ஏன் கர்த்தர் யோசிப்பிட்ட அவரோட உயர்த்தும் காலத்தை சொல்லலை. பானபாத்திரன் சொல்றாரு 3 நாள் இது நடக்கும்ன்றார், சுயம்பாய் தலைவனுக்கு 3 நாள் இது நடக்கும்ன்றாரு. பார்வோன் சொப்பனத்து கூட சொல்றாரு பின்னாடி 7 வருஷம் இப்படி இருக்கும், அடுத்த 7 வருஷம் இப்படி இருக்கும், செழிப்பான காலங்கள் இருக்கும் முதல்ல, அப்புறம் 7 வருஷம் பஞ்சகாலம் வரும். அந்த பஞ்சகாலத்துக்கு வேண்டியதை இப்பவே இந்த 7 வருஷத்துல சேர்த்து வச்சுக்கோ. இந்த 7 இயர்ஸ் நீ சேர்த்து வைக்கிறதா அடுத்த 7 இயர்ஸ்க்கு அது எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ ஒரு டைம் ஃப்ரேம் சொல்றாரு, ஒரு டைம் டேபிள் சொல்றாரு, இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கும்னு. ஏன் கர்த்தர் யோசிப்பிட்ட அந்த காலகட்டத்தை சொல்லலை? சொல்லும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, எலியா சூறை செடி கீழே சோர்ந்து இருக்கும்போது போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும்ட்டாரு. ஏசபேலுக்காக பயந்து ஓடுறாரு, இது போதும், இந்த வாழ்க்கை போதும், என்னை எடுத்துக்கொள்ளும்ன்றாரு. அப்பதான் தேவதூதன் சொல்றாரு, போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு. என்னுடைய பர்சனல் லைஃப் அப்படிதான் இருந்தது. என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் இப்போ கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு ஊழியம் ஆரம்பிச்சு. நான் ஆரம்பத்தில் ஊழியம் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபஸி சொன்னவங்க எல்லாருமே, நான் சாதாரண சொல்லக்கூடாது, நல்ல ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகள். ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. ஒரு அந்நிய பாஷை பேசிட்டு ராக்கா பாக்கா பாப்பா பாபான்னு சொல்லிட்டு உனக்கு கீழாமக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார்ன்ட்டு ப்ராஃபஸின்றாங்க. இதெல்லாம் பொதுவான வாக்குத்தத்தங்கள், ஜென்ரல் ப்ராமிசஸை ஸ்பெசிஃபிக் ப்ராஃபஸியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவங்களை நான் சொல்லலை, ஆண்டவனை மேம்படுத்த சொல்கிறேன், யாரையும் குறை சொல்லலை. அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கலன்றதை சொல்கிறேன். எனக்கு சொன்னவங்கெல்லாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்களால ஸ்பெசிஃபிக்காக டைம் சொல்ல முடியல. போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னோடனே நான் ரொம்ப சோர்ந்துட்டேன், ரொம்ப சோர்வாயிட்டேன். ஏன்னா நான் ரசிக்கப்பட்டதே 39 வயசு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னா அப்போ என்னைக்கு தான் அவ்வளோதான் லைஃப்னு நினச்சிட்டேன் நான். இப்படி சொல்லி சொல்லி சோர்வாயிட்டேன். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு கர்த்தர் சொல்றான்றாங்க.
மை டைம் ஹேஸ் நாட் கம்னு. இந்த 2 வார்த்தையும் என்னை ரொம்ப சோர்வுக்குள்ளாக்கிருச்சு. ஆண்டவரே வந்து என்கிட்ட பேசின பிறகு தான் எனக்கு திடன் உண்டாச்சு. ஆண்டவர் சொன்னாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னது, அநேக ஊழியங்களை உனக்காக வச்சிருக்கிறேன். யூ ஹாவ் டு டிராவல், யூ ஹாவ் டு ஃப்ளை. நீ பறக்க வேண்டிய காலங்கள் இருக்குன்னாரு. எனக்கு நேரமே இல்லைன்ற அளவுக்கு இரவும் பகலும் நீ ஓட வேண்டிய காலங்கள் இருக்கு, பறக்க வேண்டிய காலங்கள் இருக்குது, அநேக ஊழியங்களை உனக்காக வச்சிருக்கிறேன்னு. அப்பத்தான் அதோடைய வெளிச்சம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி என் வேலை இன்னும் வரவில்லை, இப்படிதானே கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ எடுத்து பைபிள் எடுத்து பாருனார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அந்த காண ஒரு கல்யாணத்தை எடுத்து படினார். நான் அதை எடுத்து படிச்ச போது என் வேலை இன்னும் வரவில்லைன்னு முடிச்சிட்டேன். கண்டினியூனாரு. அது கண்டினியூ பண்ணா உடனடியா செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு என் வேலை இன்னும் வரவில்லைன்றத நான் ஆரம்பத்தில் எப்படி படிச்சேன்னா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கான வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாருன்னு இல்ல. அதையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. நான் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிற வேலை இன்னும் வரவில்லை, என் ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டிய வேலை இன்னும் வரவில்லை. ஐ வெயிட்டிங் ஃபார் மை மினிஸ்ட்ரி டு ஸ்டார்ட் மை மினிஸ்ட்ரி. ஆனா எவ்வளவு நாள் காத்திருந்தாங்கன்னு கேட்டாரு. அதுல படிச்சா உடனே செஞ்சிருக்கிறார். மரியாள் வந்து கேட்ட உடனே, என் வேலை ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அனுப்பிச்சிட்டாரு. அவங்க போறவங்க அவர் சொல்ற மாதிரி செய்யுங்கன்ட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவர் உடனே தண்ணீரை வந்து கை கால் கழுவ வச்சிருந்த தண்ணீரை தூக்கி ஜாடி எடுத்து ஊத்துங்கன்றாரு. எடுத்து ஊத்துறாங்க. அந்த ஜாடிகள்ல ஊத்துனா எல்லாமே திராட்சரசமாயிடுச்சு. இவர் போய் கை வச்சு எதுவும் சொல்லலை, இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறுவதாக அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லலை, அது மேல கையும் வைக்கல. ஊத்துங்கன்னாரு, கொண்டு போங்கன்னாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி அந்த 10 தொழுநோயாளிகள் வந்தானுங்க, அவங்க வந்து ஐயரே ஐயரேன்னு தூரம் இருந்து தீட்டுன்னு தீட்டுன்னு கத்துனானுங்க. கிட்ட வந்தானுங்க, இவர் அவங்க மேல கை வைக்கல. சித்தம் உண்டு அண்ணால் சுத்தமாக்கணும்னு சொல்லலை, சித்தம் உண்டு சுத்தமாகலாம் எதுவுமே சொல்லலை. போய் ஆசாரியனுக்கு காமிங்கன்னாரு, அவ்வளவுதான். ஏன்னா தொழுநோயாளி யாரு, குஷ்டரோகத்தை யாரு சோதிச்சு பார்த்து சொல்லணும்னா ஆசாரியனுடைய டியூட்டி அது. அதுக்குன்னு சில மெத்தட் இருக்கு, லேவிய ராமத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அவன்கிட்ட போய் காமிங்கன்னாரு. அவங்க 10 பேர் போகும்போது ஒருத்தன் பார்த்தாங்க, சுகமாயிருச்சு. சுகமானது இந்த சுகமாயிடுச்சு நம்மளே பார்க்குறோம், இது இது அங்க போய் பார்க்கணுமா? சுகப்படுத்த ஆண்டவர் தான் சுகப்படுத்த முடியும். தீராத தொழுநோய்களை சுகப்படுத்திருக்காருன்னா அப்ப ஆண்டவரே வந்தாருன்னு சொல்லி திரும்பி ஓடியாண்டான். ஓடியாந்து அவன் வந்து அவர் காலில் விழுந்து உரத்த சத்தமிட்டு நன்றி சொல்றான். அப்பதான் சொல்றாரு, நீ நன்றி சொல்லி என்னை மகிமைப்படுத்த வந்தாயான்னு. ஒரு வார்த்தை சொன்ன உடனே நடந்துருச்சாங்க காரியம். அப்போ அப்படி அந்த மாதிரிதான் இங்க திராட்சை ரசம், தண்ணீர் திராட்சரம் ஆனது. அற்புதம் நடக்குதுங்க. உடனே செஞ்சேனேன்றார். மை டைம் ஹாஸ் கம்னார். அப்பதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ப்ராஃபஸியுடைய வேல்யூ எனக்கு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இஷ்டம் போல நம்ம பேசிடக்கூடாது, யாருக்கு ப்ராஃபஸிய இஷ்டம் போல சொல்லிடக்கூடாது, லைட்டா எடுத்துக்க கூடாது யாருடைய வாழ்க்கையும். அது லைஃப், இட்ஸ் நாட் எ கேம். வி ஷுட் நாட் பிளே வித் யுவர் லைஃப். யாருடைய வாழ்க்கையை நம்ம சாதாரணம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனாலதான் நிறைய பேர் கேட்கும் போது உடனே நான் சொல்லுவேன், உடனே இதை செய்யுங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு உடனே ஆண்டோடைய வார்த்தை கிடைக்கும். ஆனாலும் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அந்த 2 நாள் நான் ஜெபிக்கிறேன், திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் இதை சீரியஸா எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் உங்கள்கிட்ட இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, இந்த எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, இந்த ரிப்போர்ட் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்றாரு. நீங்க கொண்டு இந்த எக்ஸ்ரே எல்லாம் கொடுத்துட்டு நம்ம பயபக்தே நிற்போம். அதை அந்த அவர் ஸ்கிரீன்ல வச்சு அந்த எக்ஸ்ரே வந்து இப்படிலாம் பார்ப்பாருன்னு. அவரு இதுவா இருக்கட்டும், இதுவா அதை மாதிரி பார்த்து வச்சுட்டு ஓகே கடற்கடன்னு ஒரு 4 மெடிசன் எழுதி இதை ஒரு மாசத்துக்கு சாப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம என்ன நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? ஒரு பெரிய டாக்டர், எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்கிட்ட வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம். அப்புறம் அந்த டாக்டர் வந்து அந்த எக்ஸ்ரேவை நல்லா வச்சு பார்த்து அது எல்லாத்தையும் கீழே அதை நோட்டீஸ் பண்ணி, இங்க பாருங்க இது இப்படி இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்களா, இதான் காரியம். அட்பட்ட அந்த ரிப்போர்ட்லையும் இது இவ்வளவு இருக்கணும் வேல்யூ, ஆனா இது பாருங்க வேல்யூ இவ்வளவு இருக்குது, இதுல பாருங்க இந்த இது வந்து இது ஒண்ணும் இல்லை, நத்திங், இதெல்லாம் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கா சொல்றேன்னு நமக்கு சொல்லி, இதுக்கு இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா இது கரெக்ட் ஆயிரும்.
சாப்பாட்டில் இந்த விஷயத்துல இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். இது பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆயிரும் அப்படி பேசும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்படி போலதான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கணும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களோட கன்சர்னா இருக்கணும். நான் உங்களை விசாரிக்கிற தேவனானபடியால் உங்கள் பாரங்கள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள்னார். அப்ப நம்ம அந்த ஒரு கன்சர்னா இருக்கணும் அவங்க மேல. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வைத்தியம் தேவை, கஷ்டப்படாதவங்களுக்கு வைத்தியம் தேவையில்லை, ஊழியக்காரங்க தேவையில்லை. அதே மாதிரி இங்க யோசிப்புக்கு உணர வச்சிருப்பாரு. ஒரு ஒரு டைம் ஃப்ரேமை சொல்லணும்னா அது எவ்வளவு முக்கியம்ன்றதை யோசிப்பு இங்க உணர வச்சிருப்பார். ஏன்னா அனுபவமா கொடுக்குறாரு, எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அப்படிதான். எனக்கு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன். என்னோட நெருங்கி பழகுறவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன பேச மாட்டாரான்னு எவ்வளவோ பேட்ட ஜெபிச்சாச்சு. யார்கிட்ட வெளிப்பாடு கிடைக்கல, எனக்கும் வெளிப்பாடு கிடைக்கல. 2 வருஷம் போராடி ஜெபிக்கிறோம், தினமும் போராடி ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஆண்டவரே அதை பேசுமையா அந்த காரியத்தை குறித்துன்னு. அதனாலதான் தெரியுது எனக்கு ஒரு வேர்ட் ஃப்ரம் காட், எ ப்ராஃபட்டிக் வேர்ட் ஃப்ரம் காட் வந்து எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு தெரியுது. அதுதான் யோசேப்புக்கு நடந்தது. அவர் வந்து அவங்க சகோதரர்களோட எனிமிட்டி எப்படி இருக்கும், அந்த சிப்ளிங்ஸ் உடைய எனிமிட்டி எப்படி இருக்கும் என்றது அவருக்கு ஜோசப் தான் தெரியும். அவர் தான் நல்லா சொல்ல முடியும், ஏன்னா அவர் அனுபவிச்சிருக்கிறார். நம்ம பைபிள்ல ஏதோ 2 தடவை பொறாமப்பட்டாங்கன்னு இருக்கு. முதல்ல வந்து அவர் யாக்கோபு எல்லாம் பலவரன் அங்கியை கொடுத்தாரு, அதனால அவங்க வந்து ரொம்ப பொறாமப்பட்டாங்கன்னு இருக்கு. அப்புறம் இவர் சொப்பனத்தை சொன்னோடனே இன்னுமாக பகைமை வந்ததுன்றோம் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து சொப்பனக்காரன் வரான்னு பாடுறான், அந்த ட்ரீமர். அந்த ட்ரீமர்னா எப்பவுமே சொப்பனம் பார்க்குறவன், கண்டினியூஸா சொப்பனம் பார்க்குறவன் தான். எப்போ பார்த்தாலும் சொப்பனம் சொப்பனம் இருக்கேன், அந்த வரான் பாருன்ற மாதிரி. அப்ப எப்படியெல்லாம் ஒரு கூட பிறந்தவங்க நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்கன்றது யோசேப்புக்கு தெரியும். அதே மாதிரி போத்திபார் வீட்டில் அடிமைகளா இருந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடிமையா இருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க உணர்வுகள் எப்படி இருக்கும், எங்கேயும் போக முடியாது. சிறைப்பட்ட வாழ்க்கை. போத்திபார் வீடா இருக்கட்டும், சிறைச்சாலையா இருக்கட்டும், ரெண்டுமே சிறைப்பட்ட வாழ்க்கை. ஒரு அடிமை, கொஞ்சம் கூட சுதந்திரம் இருக்காது. அப்ப அதேதான் சிறைச்சாலையில. அப்ப இது சிறைப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதே பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகும் அந்த மென்டாலிட்டி தான் அவருக்கு இருக்கும். இன்னைக்கு நான் சொந்தமா வீடு வந்துட்டேன், ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் என்னுடைய 56 வயசுல தான், 56வது வயசுல தான் நான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அது வரையே என்ன 23 வயசுல கல்யாணம் ஆச்சு. வாடகை வீடு வாடகை வீடு வாடகை வீடுன்னு ஃபுல்லா வாடகை வீட்டுல இருந்து 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 எவ்வளவு கஷ்டம் வாடகை வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியும். ஹவுஸ் ஓனர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, என்னால மறக்க முடியாது. அதனால யாராவது வந்து எனக்கு கஷ்டமா இருக்குங்க வாடகை கொடுங்க, வாடகை வீட்டுல இருக்கேன்னாலே எனக்கு அது கஷ்டம்ன்றது உணர்வேன் நான். ஏன்னா அவங்க அந்த 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 வாடகை கொடுக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வாடகை பணத்தை கொடுக்கணும் கம்பல்சரியா. அது ஃபர்ஸ்ட் செலவு. எப்படி இபிக்கு கொடுக்குறாங்களோ, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறாங்களோ, அதே மாதிரி வாடகை கொடுத்தே ஆகணும். அன்றாட சாப்பாட்டு செலவு இதெல்லாம் எசென்சியல், இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு ட்ரெஸ்ஸு கூட இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம், ஆனால் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் எசென்சியல். இது ஜோசப் அதெல்லாம் நல்லா தெரியும். அதனால காத்திருத்தல்ல இதெல்லாம் அவருக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் அதை நல்ல உணர வச்சுட்டார். ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் உள்ளவர், கடின இருதயம் உள்ளவர் கிடையாது. இன்னைக்கு நம்ம தேசத்தை எடுத்துக்குவோம். நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டின்னு போட்டு 18%ன்றாங்க ஜிஎஸ்டி. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஜாமான் வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா 18 ரூபாய் அதுக்கு டாக்ஸ். அப்ப யோசித்து பாருங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் 180, 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1800 ரூபாய். டாக்ஸ் எவ்வளவு போகுது? அப்ப நமக்கு இதெல்லாம் நம்ம பாரம். இதான் சாலமன் காலத்துல நடந்தது. சாலமன் வந்து இராணுவத்துக்கு அதிகமா செலவழிச்சாரு. அவர் வந்து ஞானம், அவ்வளவு ஞானமுள்ள ராஜா, ஆனா இராணுவத்துக்காக அதிகமா செலவழிச்சு அதிகமான வரிய ஜனங்க மேல சுமத்தினார். அதனாலதான்
அவர் மகன் ரெகபெயாம் காலத்துல எல்லா ஜனங்க வந்து கேட்கறாங்க, அதிகமான பாரத்தை உங்க தகப்பன் சுமத்தினாரு, நீ எடுக்க முடியாதுன்னா இன்னும் பாரப்படுத்த வேண்டாம். அப்பதான் அவனை துரத்தி விட்டுட்டு எரோபியாம கூட்டு ராஜாவாக்குறாங்க. யோசேப்பு இருந்தாருன்னு வைங்க, இது மாதிரி பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. ஏன்னா அடிமட்டத்துல இருந்து வந்தவர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருத்தர் நல்ல எஜமானா இருக்கணும்னா அவன் நல்ல வேலைக்காரனா இருக்கணும், கடைசி வேலைக்காரனா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நல்ல அவன் எஜமானனா இருக்க முடியும். ஏன்னா ஒரு வேலைக்காரனா இருந்து அதை அனுபவிச்சு பார்க்கணும். அப்பதான் அந்த அவன் கஷ்டம் தெரியும். தொடர்ந்து பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம். அப்ப இது இன்னும் உங்களுக்கு தெளிவு வரும். மோசையின் காத்திருத்தல். மோசஸ் வெயிட் 40 இயர்ஸ். 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. அந்த வனாந்திரத்தில் என்ன பண்ணாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். எப்படி யோசித்து பாருங்க. வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாருன்னு நினைச்சா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கர்த்தர் என்னை அழைச்சாரு, ஏன் இங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்? இந்த கேள்வி அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு நாளா 2 நாளா? இன்னைக்கு பயன்படுத்திடுவார், இன்னைக்கு பயன்படுத்திடுவார், இன்னைக்கு பயன்படுத்துவார்னா அது போய்கிட்டே இருக்குது. 40 long years he was waiting for his ministry. ஏன் கர்த்தர் மோசே 40 வருஷங்கள் காத்திருக்க வச்சாருன்னா காட்ஸ் டைம் டேபிள். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை இவர் போய் மீட்டு கொண்டு வரணும். ஸோ அங்க அந்த ஜனங்கள் நிமித்தம் தான் இவர் இங்க வெயிட் பண்ண வைக்கிறார். அதே மாதிரி மோசைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரார். மோசை பயங்கர கோபக்காரர். ஒருத்தனை அடிக்கிறார், அடிச்சு அவன் செத்து போயிட்டான். அவனை கொல்லணும்லாம் கொல்லலை இவர். அவன் மேல கோவப்பட்டு அடிக்கிறாரு, அவன் செத்து போறான். அந்த அளவுக்கு தன்னுடைய உணர்ச்சிகளுக்கேற்ப நடக்கிறவரு பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் சாந்தம் உள்ளவன் ஆக்கிட்டார், பொறுமை உள்ளவன் ஆக்கிட்டார். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல அவ்வளவு முறுமுறுக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் மன்னா தராரு. தேவ தூதர்கள் சாப்பிட்ற மன்னான்றாரு. தேவதூதர்கள் சாப்பிட்ற மன்னா வருது, உழைக்காம விதைக்காம அறுக்காம சேர்த்து வைக்காம கிடைக்குது. இவங்க எந்த பிரயாசமும் இல்லாம மன்னா வானத்திலேருந்து வருது, அதை எடுத்து சாப்பிட்ற இவங்க சொல்றான், நான் எகிப்துல இருந்தாலே தேவையில்ல, அங்க இருக்க கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் மச்சங்களையும் வெங்காயங்களையும் பூண்டுகளையும் சாப்பிட்டுட்டு இருப்போம்ன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்கிறாங்க. தண்ணி வரலையா, தண்ணியில இருந்தோடனே முறுமுறுக்கிறான். தண்ணி கசக்குதுன்னா முறுமுறுக்கிறான். வெறும் இதான் மண்ணாதானான்றான். இப்படி முறுமுறுக்கிற ஜனங்களை சகித்து கொள்ளத்தக்கதான மன நிலைமையை உண்டாக்குறாரு மோசைக்கு. ஏன்னா முரட்டாட்டம் உள்ள கடின இருதயம் உள்ள ஜனங்களை அவர் வழி நடத்தணும், அதுக்கு தகுதிப்படுத்துறார். அடுத்து தாவீதுடைய காத்திருத்தல். இதெல்லாம் இன்னும் பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். தாவீதுடைய காத்திருத்தல். தாவீதுடைய காத்திருத்தல் அது 15 வருஷத்துல அனாய்ட் பண்ணாரு. ஆனா 30 வருஷத்துலதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானார். 23 வயசுல யூதாவுக்கு ராஜாவானார். ஆனா ஹோல் இஸ்ரவேலுக்கு ராஜாவானது 30 வயசு. அந்த 15 வருஷம் என்ன நடந்தது? நெக்ஸ்ட் கிங் வேற சொல்லிட்டாரு சாமுவேல், அடுத்த ராஜா நீதான்ட்டாரு. தாவீது அவசரப்படலை, பொறுமையா காத்திருக்கிறாரு. பிசாசை விரட்டிட்டு வராரு, சவுலுக்கு இருந்த பிசாசை விரட்டிட்டு வராரு. அப்பவும் இவருக்கு நம்ம எப்படா ராஜாவாகிறதுன்னு நினைக்கல. அரண்மனையே உள்ளே பார்த்து வந்துட்டாரு. ராஜாவுக்கே விடுதலை வாங்கி கொடுத்துட்டு வராரு. ஆனா இவர் அங்க அரண்மனையில் இருக்கணும்னு கூட ஆசைப்படல. திரும்ப வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்து கோலியாத்தை அடிக்கிறாரு. இப்போ கோலியாத்தை அடிச்சுட்டு வீராப்ப போய் நிக்கல. பார்த்து உங்களால முடிஞ்சதா அப்படின்னு நின்னாரா? எப்படி இருக்கும்? போய் கோலியாத்தை அடிச்சுட்டு அந்த தலையை தூக்கிக்கிட்டு அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரா? இல்ல. அவர் போனாரு. அவர் அந்த பட்டயத்தை, கோலியாத்துடைய பட்டயம் சரியான பட்டயம் அது. அதை வந்து கூடாரத்துல வச்சுட்டு தலையை மட்டும் தூக்கிட்டு வந்து, அந்த காலத்துல எந்த போரா இருந்தாலும் தலையை வெட்டணும், அது வழக்கம். அதனாலதான் தலையை வெட்டி கொண்டாந்து சவுல்கிட்ட காமிக்கிறார். சவுல் வந்து முதல்ல வந்து தாவீதை சின்ன பையனா பார்த்தவர் இப்ப எப்படி பார்த்திருப்பாரு? ஆனா தாவீது அப்பவும் சாதாரணமா தான் இருக்கிறாரு. இப்போ தனக்கு கூட வச்சுக்கிட்டாரு. யார் எந்த பலசாலியை கண்டாலும் சவுல் தன்னோட சேர்த்துக் கொள்வான். அது மாதிரி தாவீதை தான் கூட வச்சுக்கிட்டாரு. சாதாரணமா தான் இருக்கிறாரு, மெய்க்காப்பாளனா இருக்காரு, கூட வச்சிருக்காரு. ஆனா எல்லாம் வரவும் போறான், பாடுறவும் போறான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடின உடனே இவனுக்கு பொறாம வந்துருச்சு. உடனே தள்ளி வச்சுட்டான்.
அப்போ அமைதி அதில் தான் இருக்கிறாரு. இவனே ஏய் நான் அடுத்த ராஜாவை ஆகிறேனா இல்லையா பாடுறான்லாம் ஒன்றுமே சேலஞ்ச் பண்ணலை. நான் தானே நெக்ஸ்ட் கிங் எல்லாம் சொல்லலை. அப்சலோம் மாதிரி வெளியே நின்றுட்டு நான் தான் என்னை ராஜா ஆகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியுமான்லாம் யாரையும் கன்வின்ஸ்லாம் பண்ணலை. அதில் சவுல் வந்து துரத்துறாரு, பயங்கரமாக வேட்டையாடுறாரு. ஒரு அனிமலை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுறாரு. அதுக்கப்புறம் அப்சலோம் அப்சலோம் வந்து அதுல இருந்து 2 சாமுவேல் 15 அதிகாரம் 7வது வசனத்துல 40 வருஷம் வர ஜனங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு இருக்கு. அது அது வந்து மிஸ்டேக். 4 வருஷம் தான் அது. 40 வருஷம் நின்றுட்டு இவர் வெளியே எல்லா ஜனங்களும் என்னை ராஜாவாக்குங்கன்னு எல்லாத்தையும் தாம்பாக்க இழுக்கல. 4 இயர்ஸ். அது தப்பா இருக்குது. அடுத்தது சீமை, அந்த பதவிக்காக ஆசைப்பட்ட அப்சலோமுக்காக வருத்தப்பட்டு அழுதுகிட்டே சிங்காசனத்தை விட்டுட்டு போறாரு. முதல்ல சவுலு சவுல் நிமித்தம் கஷ்டம், அடுத்து அப்சலோம் நிமித்தம் கஷ்டம், அடுத்து சீமை. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 முதல் 13 வசனத்துல பார்க்கிறோம். அவன் அப்சலோமுக்காக இவர் சிங்காசனத்தை விட்டுட்டு வருத்தத்தோட அழுதுகிட்டே போறாரு. அவன் கல்லை எறிகிறான், மண்ணை தூத்தி எறிகிறான், தூஷிக்கிறான். கர்த்தர் கர்த்தர் அப்ப என்ன சொல்றாரு? அபிஷாயி வந்து இவனோட தலையை திருவி போடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு? 2 சாமுவேல் 16:10 சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறாருன்றாரு. அதே அடுத்த வசனம் 11 வசனம் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளைன்றாரு. கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாருன்றாரு. அதனாலதான் அவன் என்னை தூஷிக்கிறான்றாரு. 12வது வசனத்துல சொல்றாரு, நிந்தனைக்கு இந்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார் கர்த்தர்ன்றாரு. இது எவ்வளவு மெச்சூரிட்டி பாருங்க. இது எப்படி வந்துச்சு? இந்த வெயிட்டிங் டைம்ல தான் அந்த மெச்சூரிட்டி வரும். நமக்கு அப்படிதான் வரும். அவன் தூஷிக்கிறான், அவனை அடிச்சு தூக்கி போறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் இந்த நிந்தனை அனுமதிச்சிருக்கிறார். எனக்கு இதன் நிமித்தம் எனக்கு ஒரு நன்மை இருக்குது. இது நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்றதுல இருந்து அவன் நன்மை இருக்கு. நான் சாதாரணமா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு பண்ணிட்டேன்னா எனக்கு நன்மை கிடைக்காது. இவன் நிந்திக்குதான். இது நிந்திக்க வைக்கிறது யாரு? கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. கர்த்தரை தாண்டி வந்திருக்கிறான். இன்னைக்கு இவன் என்னை தூஷிக்கணும்னு கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். இதுல நான் பொறுமையா இருக்கணும்னு பொறுமையா இருக்கிறார். இந்த மெச்சூரிட்டி இப்படிதான் வரும். எதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தை வச்சிருக்கிறார்ன்றத நம்ம அப்புறம்பா பண்ணுவேன். முதல்ல காத்திருத்தல். அந்நாளின் காத்திருத்தல். சும்மா நான் சொன்னேன் ஏற்கனவே, வெடிநாளுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறதுனால ஒரு 10 வருஷமாவது அந்நாள் காத்திருந்திருப்பாங்க. ஆண்டவருக்கு வந்து எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். இருந்தாலும் இந்த ஒரு கான்டெஸ்ட்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கிடணும். ஏலிக்கு அடுத்து ஓப்பனிங் பிணகாசும் கீழ்ப்படிய மாட்டாங்க ஏலிக்கு. அப்ப ஓப்பனிங் பிணகாசும் ஒரே நாள்ல செத்துருவாங்க. அப்ப அதுக்கு அடுத்து ஒருத்த ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் வரணும். அது சாமுவேல்னு சொல்லி ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டாரு. அந்த சாமுவேலை அன்னாளுடைய பிள்ளையா கொடுக்கணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம். ஏன்னா அன்னாள் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புறார். ஏன்னா அவங்க தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை தூஷிச்சுட்டு போகல, வெறுத்துறல, விரக்தி அடையல. அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவங்க ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, பொருத்தனை பண்றாங்க. இவ்வளவு நடக்குதுங்க. இன்னும் இன்னும் ஆண்டவரை நெருங்குறாங்க. அப்ப அந்த சாமுவேலை பிள்ளையா அந்த கற்பத்தின் கனியை யாருக்கு கொடுக்கிறாருன்னா அந்த கிருபையை அன்னாளுக்கு கொடுக்கிறார். அதுக்காக காத்த வச்சிருக்கிறார். இதுதான் நமக்கு முன் உதாரணம். அதே மாதிரி மொர்தேகாய பேலஸ்ல கேட் கீப்பர் தான். அவர் வந்து ஆண்டவர் வந்து உன்னை உயர்த்துவேன் அப்படிலாம் சொல்லலை. நீ எஸ்தரை எடுத்து வளரு, எஸ்தரை நான் ராஜாட்டிய உயர்த்துவேன், உன்னையும் உயர்த்துவேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் அந்த கேட் கீப்பர்ல சந்தோஷமா இருக்கிறார், வைராக்கியமா இருக்கிறார். ஆனா அங்க வந்து என்ன பண்றாரு? ராஜாவை கொலை செய்யறதுக்கு 2 பேர் திட்டம் போடுறானுங்க. அதை எஸ்தர் மூலமா சொல்லி அனுப்புறாரு. எஸ்தர் அப்ப அதை உடனே என்ன அது ராஜா விசாரிச்சு பார்க்குறாரு. அந்த 2 பேரையும் தூக்குல போட்டுடுறாங்க. ஆனா மொர்தேகாயை கூப்பிட்டுட்டு ரிவார்டு கொடுக்கல. பின்னால ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராம பண்ணி, அப்ப அது இந்த சரித்திர புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது இந்த காரியம் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டாங்க. அது மொர்தேகாய் தான் காப்பாத்திருக்காருன்னு. மொர்தேகாய்க்கு தான் அதை செஞ்சாங்களான்னு செய்யலன்னும் போது அப்ப என்ன செய்யலான்ற போதான் ஆமான் அந்த இடத்துல வராரு. ஆமான் என்ன நினைக்கிறான்? தன்னைத்தான் உயர்த்த போறாருன்னு நினைச்சு அவனுக்கு ராஜ வஸ்திரம் தரிக்கணும், ராஜ கிரீட வைக்கணும், ராஜா போற குதிரையில கொண்டு போகணும், வாழ்க வாழ்கன்ட்டு போகணும், அவங்க சேனாபதி அப்படின்னு. அதையெல்லாம் மொர்தேகாய்க்கு பண்ணுங்க.
அப்ப அதுல என்ன நம்மளுக்கு இது இவர் 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 அந்த காத்திருந்திருக்கிறாரு. ஆண்டவர் காத்திருக்க வச்சார். மொர்தெகாய்க்கு வந்து மொர்தெகாய் இதை எதிர்பார்க்கல. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த மொர்தெகாய் காத்திருந்ததுக்கான பலனை கொடுக்கிறார். அவர் ஏற்கனவே அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு நெக்லஸ் போட்டு அனுப்பிச்சிருப்பாரு. ஒரு அவ்வளவுதான். ஆனா இப்ப அதை விட மேன்மையா தான் உடுத்துகிற ட்ரெஸ்ஸை உடுத்தி தான் போற குதிரையில ஏத்தி அவரை கனப்படுத்துறார். அப்படி போல இது நமக்கு வந்து இது வந்து நமக்கு நமக்கு இது இது பாடம் இது. நம்ம இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு விடுதலை கிடைக்கல, இன்னைக்கு நமக்கு உயர்வு கிடைக்கல, இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல நினைக்கிறோம். மேன்மையான உயர்வை கொடுக்கறதுக்காக நம்மளை காத்திருக்க வைக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யோசேப்பை பத்தி பானபாத்திரக்கார மாதிரி சொல்லியிருந்தான்னா அவன் தப்பு செய்யல, அந்த எபிரேயன் பிள்ளையாண்டான், அவன் தப்பு செய்யல, பொய் சாட்சி சொல்லி போத்திப்பார் இப்போ வச்சிருக்கிறாரு அப்படின்னா ராஜா என்ன பண்ணுவாருன்னா ரிலீஸ் பண்ணுங்கன்னு இருப்பார். அவ்வளவுதான். யோசேப்பை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யோசேப் வந்து திரும்ப அவங்க சகோதரர்கிட்ட போக முடியாது, கொன்றுவானுங்க. அங்கேயே எகிப்துல யார்ட்டே வேலைக்காரனா இருந்திருப்பார். அடிமையா இருந்திருக்க மாட்டார், வேலைக்காரனா இருந்திருப்பார். அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கும். அந்த பானபாத்திரக்காரனை மறக்க வச்சு சரியான நேரத்துல யோசேப்பை தூக்கிட்டு வர்றார், பிரதான மந்திரியா தூக்கிட்டு வர்றார். அப்படி போல நமக்கு இன்னைக்கு உயர்வில் நினைப்போம், கர்த்தர் வேற ஒரு ஸ்தானத்துல பெரிய ஸ்தானத்துல உட்கார வைக்கிறதுக்காக நம்ம காத்திருக்க வைப்பார். மொர்தெகாய்ட்ட எல்லாம் பேசியிருப்பானுங்க. மொர்தெகாய் வந்து இப்ப அந்த வந்து அவர் கை போட பாக்குறானுங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரு திட்டம் போடுறானுங்க ராஜாவை கொலை செய்யணும்னு. அதை சொல்லி விட்ட உடனே மிச்சவங்கெல்லாம் சொல்லியிருப்பானுங்க மொர்தெகாய்ட்ட, உன்னை ப்ரொமோட் பண்ணிடுவார் ராஜா, பார் இப்போ ப்ரொமோஷன் வரும்னு இருப்பாங்க. நடந்திருக்காது. இப்படி போல் நமக்கு சொல்லுவாங்க, கூட இருக்கவங்க சொல்றவங்களாம் கேட்டுட்டு நம்ம அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்றான்றதான் மொர்தெகாய் பார்த்தாரு. அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். நான் அந்த ஒரு உதாரணம் இருக்குன்னு நான் ஏதோ ஒரு கான்டெஸ்ட்ல சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த கான்டெஸ்ட்ல அது சரியா இருக்கும். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுல ஊழியம் பண்ண போறாரு. இங்க இருந்து அந்த ஃபிளைட் வந்து துபாய் போய் துபாயிலிருந்து கனெக்டிங் ஃபிளைட்ல அவர் இன்னொரு இடம் போகணும், ஒரு ரொம்ப லாங் ஜேர்னிக்கு போகணும். துபாய்க்கு போயிட்டாரு. துபாயிலிருந்து கனெக்டிங் ஃபிளைட்டு ரிப்பேர், ப்ராப்ளம், இப்போதைக்கு கிளம்பாதுன்ட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல அத்தாரிட்டி என்ன பண்றாங்க, அந்த ஃபிளைட்டுக்காரங்க அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்ல எல்லாத்தையும் தங்க வைக்கிறாங்க. எல்லாரும் கூட்டமா போய் சாவி வாங்குறாங்க, ரூம் சாவியை ஓடி போய் எல்லாம் போய் இந்த ஊழியக்காரர் அவ்வளவு கூட்டத்துல போக முடியாம உட்காந்துடுறாரு. அவங்க எல்லாரும் கீஸ் வாங்கிடுறாங்க. கீஸ் வாங்கின பிறகு இவர் மட்டும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்க வாங்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை வாங்கின அந்த கூட்டமெல்லாம் முடியணும்னா கூட்டம் முடிஞ்சிருச்சுலன்னு போய் கேட்குறாரு. ஐயோ எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோமேன்றாங்க. இப்போ ரூம்ஸ் எதுவுமே இல்லையேன்னு. அப்போ அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க, ஹையர் அஃபீஷியலை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாஃப் ஹையர் ஆஃபீஸர் வராரு, வந்து பார்த்து சிச்சுவேஷன்லாம் பார்க்குறாரு. எல்லா ரூம்ஸும் ஆக்குபைடு ஆகிருச்சு, இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு. பெரிய ஃப்ளைட் அது. உடனே இவங்க என்ன பண்ணுறாரு, ஜனாதிபதிகள் தங்குறதுக்குன்னே உள்ள ஒரு ரூம், அந்த ரூமை இவருக்கு கொடுங்கன்றார். காத்திருந்ததனுடைய பலன் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்றது. அது மாதிரி எலியாவின் காத்திருத்தல் அந்த 3.5 வருஷம் எப்படி இருந்திருக்கும். முதல்ல அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, கருத்தா ஜெபம் பண்றாரு, சின்சியரா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் வந்து அவர் ப்ராஃபட்டா நிறுத்திட்டார் ஆகாப் முன்னாடி. அடுத்த ஸ்டெப்பு, நீ போய் ஒளிச்சுக்கோட்டார். ஏன்னா இவங்கெல்லாம் தேடுவாங்க, உன்னை அழிச்சு போடணும் தேடுவாங்க, அதுக்குதான் நீ போய் ஒளிஞ்சுக்கோன்ட்டார். காலையும் சாயங்காலமும் என்ன பண்ணுது, காகங்கள் வந்து அப்பவும் இறைச்சி கொண்டு கொடுக்குது. தனிமை, அந்த தனிமை. ஊழியம் கிடையாது, ஊழியத்துக்குன்னு கர்த்தர் கொண்டு வந்தாரு, மகிமையா பயன்படுத்தினார். ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி, ராஜாவுக்கு மேல ராஜாதி ராஜா சொல்லுகிறார்னு சொல்லி, நான் மழையை நிறுத்துகிறேன், பணியை நிறுத்துகிறேன் கர்த்தருடைய நாமத்துல, உன்னால திறக்க முடியுமா பாருன்ட்டு வந்துட்டார். இனி நான் சொன்னாதான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி நான் சொன்னாதான் மழையும் பனியும் பெய்யும், உன்னால முடியுமா, யூ ஆர் a king, you have the power, if you can bring the rain or snow you can bring. சவால் விட்டு வந்துட்டார். அடுத்த பாத்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்கிறார் 3.5 வருஷம். ஏன் அந்த தனிமை, ஏன் கர்த்தரிலே அப்படி நடத்துறாரு? ஒரு ஊழியக்காரன்னா இரவும் பகல் ஓடணும்னு ஆசையா இருக்கும், இரவும் பகல் ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கும், ஆண்டவரை பத்தி பேசணும்.
ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா என்ன இருக்கும்? தினமும் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ஃபுட்பால் பிளேயர்னா டெய்லி ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு டென்னிஸ் பிளேயர்னா டெய்லி டென்னிஸ் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு வயலினிஸ்ட்னா வயலின் வாசிக்கிறது அவங்களுக்கு பேஷன். அழைச்சிருக்காரு ஊழியத்துக்குன்னு. ஆனா ஊழியமே இல்லாம காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. நமக்கு இன்னைக்கு தெரியுது 3.5 வருஷம்னு. அன்னைக்கு எலியாக்கு தெரியுமா? டெய்லி அந்த காகங்கள் தான் வந்து அப்பமா இறைச்சி கொடுத்து சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் அப்படி நடத்துறார்? ஒருத்தரை ஊழியத்தை கொண்டு வரும்போது முதலாவது சொல்லுகிற காரியம், ஆண்டவர் செய்கிற காரியம், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். என்ன அறிந்து கொள்? முதலாவது என்னுடைய சிந்தை, என்னுடைய சித்தம், எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, எப்படி இருக்க விரும்புகிறேன், இந்த ஜனங்கள் நான் தான் உருவாக்கினேன், இந்த ஜனங்கள் எப்படி இருக்கணும், ஆனால் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். ஃபர்ஸ்ட் அமர்ந்து இருந்து அவரை பற்றி அறிந்து கொள்ள வைப்பார். நானே தேவன்றதை அறிந்து கொள்ளுன்னுவார். ஆனா இங்க எலியாவுடைய காரியம் அப்படி இல்லை. ஏற்கனவே நல்லா அறிஞ்சிட்டார். இவர் அமர்ந்திருந்து நல்லா ஜெபிச்சதுனால தான் ஆண்டவர் தூக்கிட்டு வந்திருக்கிறார். இங்க தனிமை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரை பார்த்தீங்கன்னா அடுத்த பவுலியம் எப்படி போச்சுன்னா, சாரிபாத் விதையிட்ட கொண்டு போனார். பெரிய அற்புதம் நடந்தது. தேசமே பஞ்சத்தில் இருக்குது. இவர் சொன்ன உடனே தான் மழை வருது. அது ஒரு அற்புதம். சாரிபாத் விதவைக்கு அங்க கடைசி விறகு பொறுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா இவர் போய் அங்க ஜெபிச்ச உடனே அங்க அற்புதம் நடக்குது. அவங்க வாழ்க்கையே மாறுது. தேசமே பஞ்சத்தில் இருக்கானா இவங்க சாரிபாத் விதவை வீட்டுல செழிப்பு. அடுத்து அங்க அந்த பையன் செத்து போறான், அவனை உயிரோடு எழுப்புறார். இப்படிலாம் பண்றார். ஆனால் அந்த இவங்க அந்த ஏசபேலுக்கு முன்னாடி தைரியமா நிக்கிறாரு. அவன் ஆகாபடிய 450 தீர்க்கதரிசிகள், ஏசபேலுடைய 400 தீர்க்கதரிசிகள், 809 தீர்க்கதரிசிகள் நிக்கிறானுங்க. அவ்வளவு பேருக்கு எதிர்த்து தனியா நிக்கிறாரு. அக்னியாய் பதில் சொல்கிற தெய்வமே தெய்வம்னு சொல்லி, அக்னியா கர்த்தரை இறங்கி வர சொல்லி அவ்வளவு வைராக்கியத்தெல்லாம் காமிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எலியாவை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த தனிமை அப்படின்ற காரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே ஊழியம்னா ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், தொடர்ந்து செய்வோம்னு இல்லை. இப்படியும் நடத்துவேன் கர்த்தர் காமிக்கிறார். சும்மா இருக்க வைக்கிறாரு, ஒண்ணுமெல்லாம் பண்ணி வைக்கிறாரு. இப்படியும் நடத்துவார்ன்றதை தெரிந்து கொள்ளத்தான். அப்ப நீ எந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ண விரும்புறன்றதான். இப்ப எனக்கு அதுதான். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லட்சக்கணக்கில் ஜனங்களுக்கு முன்னாடி நின்று பேசணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது. ஏன்னா பெரிய மாஸ் இவாஞ்சலிஸ்டில் போய் நின்னீங்கன்னா நீங்க 50 நிமிஷம் தான் பேச முடியும், மேக்சிமம் 1 மணி நேரம் தான் பேச முடியும், பிரசங்கம் தான் பண்ண முடியும். ஆனா நல்லா கத்துக் கொடுக்குற ஊழியத்தை செய்யணும், அவர்ஸ் டுகெதர் பேசணும்னா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா ஆழமா இப்படி பேசுறதை விட்டுட்டு நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு வைங்க, யோசேப்பின் காத்திருத்தலோட முடிஞ்சிச்சு. அதோட அதுக்கப்புறம் ஒண்ணுமே நான் பேச முடியாது, இந்த டாபிக்கே நடக்க முடியாது. நீங்க காத்திருக்கல, தாவீது காத்திருந்தார், யோசேப்பு காத்திருந்தார், மோசே காத்திருந்தார், கர்த்தர் உயர்த்தவில்லையா, உங்களை உயர்த்துவார் அப்படின்னு ஒரு குட் நியூஸ், காஸ்பல், கிளாட் டைடிங்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இப்படி உட்காந்து டீச்சிங் மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. ப்ரீச் பண்ணலாம், பட் டீச் பண்ண முடியாது. அநேகரை உருவாக்க முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருடைய காலிங்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்துற விதம் வித்தியாசமா இருக்குன்றதான் இங்க காமிக்கிறாரு. அப்ப இது மாதிரி ஊழியம் வேணுமா? ஏன்னா எலிசாவும் சொல்லலாம், இதை சேர்த்துக்கலாம். எலிசாவும் ஓடிக்கிட்டு இருக்கல, நாகமான் வந்து தேடி வர வைக்கிறாரு. இவர் உட்கார்ந்த இடத்துல தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து அங்க நியூஸ் வருது. என்ன வருதுன்னா, அந்த சின்ன பிள்ளை அடிமை பண்ணு சொல்லிருச்சு. வந்து அந்த நாகமானுடைய ஒய்ஃப்ட, எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு எலிசான்னு. அங்க போனா எஜமான நாகமானுடைய குஷ்டரோகம் போயிடும்னு. அவன் எவ்வளவோ பார்த்துருப்பான், எவ்வளவோ மெத்தடெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பான், மெடிக்கலா எவ்வளவோ மெத்தடை பண்ணியிருப்பான், வைத்தியங்கள்லாம் பார்த்துருப்பான். ஏன்னா பெரியவன் அப்னேர், யோவாப் மாதிரி அவன் ஒரு சேனாபதி, சீரியா தேசத்து சேனாபதி. ஸோ அவன் போய் ராஜாட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு வரான். சீரியா ராஜா வந்து இஸ்ரேல் ராஜாவுக்கு லெட்டர் கொடுத்து அனுப்புறான். உன் தேசத்துல எலிசா இருக்கிறாமே, உன் சுகப்படுத்தலாமேன்னு கொடுத்து அனுப்புறான். இவன் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான்.
நான் என்ன தெய்வமா சுகப்படுத்துறதுக்கு, இவன் என்னையே பைத்தியக்காரனாக்குறான்னு. அப்பதான் எலிசா சொல்லி அனுப்புறாரு, இங்க அனுப்புன்றாரு. இங்க அனுப்புனோடனே வேலைக்காரன் தான் வெளியே வரான். இவர் வெளியே வரவே இல்லை. எலிசா போய் யோர்தான்ல போய் முங்கி எந்திரிக்க சொல்றாரு. அவன் முதல்ல வந்து அதுக்கு மறுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பேர் சொன்ன உடனே இதுல கடினமான காரியமா லேசான காரியம் தானே போய் செய்யணும், உடனே போய் முங்கி எந்திரிக்கிறான். சுகமாயிடுறான். சுகமாயிட்டு வரான். பெரிய அற்புதம் நடக்குது. எலிசா வச்சு நிறைய அற்புதங்கள் சொல்லிட்டு போலாம். அப்ப இந்த மாதிரி ஊழியம் வேணுமா, நீ இந்த மாதிரி பெரிய லட்சக்கணக்கில் கூட்டங்கள்ல பேசிட்டு போறியா அப்படின்னா, ஒரு ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரினா இதுதான். நம்ம ப்ராஃபட்னா ஏதோ வாய் வழியா ப்ராஃபஸி சொல்ல நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. ஒரு ப்ராஃபட் அப்படின்னா கர்த்தருக்கு சித்தமானால் அதை அடுத்து எடுக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னா மரித்தவன் உயிரோடு எழுப்பணும். நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோட ஆண்டவர் எழுப்பினோடனே மகா தீர்க்கதரிசியா நமக்குள்ள வந்துட்டாருன்றாங்க. ஒருத்தன் தன்னை தொட்டு அவன் யாருன்னு சொல்லணும்ன்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து போர்வையால் அவரை துணியால் அவரை மூடிட்டாங்க. அவரை சிலுவையில கொண்டு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் குட்டுட்டு நீ ஞான திருஷ்டிக்காரன்ல உன்னை குட்டுனது யாருன்னு சொல்லுன்றான். அதே மாதிரி தொட்டது யாருன்னு சொல்லணும். அவன் தான் தீர்க்கதரிசி. கர்த்தரோட முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு மனுஷன். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராஃபட்டா நிக்கிறையா, இல்ல மாஸ் இவாஞ்சலிசம் பண்றியா? மாஸ் இவாஞ்சலிசம் பாப்புலாரிட்டி இருக்கும். ஆனா ப்ராஃபட்டுக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்காது. எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரி பண்ணலாம். பட் காட் கேன் கிவ் பாப்புலாரிட்டி. எப்படின்னா இப்படி பாப்புலாரிட்டி வரும். மரித்தவன் உயிரோடு எழுப்பினா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஊழியத்துல ஒரு பார்வையில்லாத வாலிப பெண்ணுக்கு கை வச்சு ஜெபிச்சோடனே பார்வை வந்துருச்சு. இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது. இப்போ அதை நான் வந்து அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணி போட்டேன்னு வைங்க, நாளைக்கே வீட்டு வாசல்ல 100 பேர் வந்து நின்றுவாங்க. அதே மாதிரி அருணாச்சலில் போகும்போது ஒரு பேரலைஸ்டு ஒரு சகோதரி தூக்கிட்டு வந்தாங்க. 32 வயசு அப்போ அவங்களுக்கு. அங்கே நான் ஜெபிச்சேன், எந்திரிச்சு நடந்து போயிட்டாங்க, நல்லாயிட்டாங்க. இப்போ அதையும் நான் எடுத்து போட்டேன்னு வைங்க, வந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு அதை பண்ண முடியுமா? ஆண்டவர் சொல்லும் போதுதான் அதை நான் ரிவீல் பண்ணணும். இப்போ நான் சொல்றதே உங்களுடைய விசுவாசத்துக்காக சொல்றேன் நான். அப்ப நம்ம அந்த அது சொல்லுவார் ஆண்டவர் நமக்கு எப்ப நம்ம வெளியே வரணும்னு சொல்லுவார். நான் வந்து கேமராக்குன்னு படித்தேன், கேமரா பண்ணிட்டு இருந்தேன். நான் மற்ற ஊழியக்காரங்களை கேமராவில் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சார் 2013 தான் முதல்ல எண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஆண்டவர் சொன்னார், நீ ஷூட் பண்ணின்னாரு. ஆனால் ஷூட் பண்ணுனேன். 2002 ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் 2013 தான் முதல்ல கேமராவில் எடுக்கிறேன். ஆனால் அது வெளியே கொண்டு வந்தது 2016 தான். 2016 தான் நவ் யூ கேன் ரிலீஸ்னார். அப்ப கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் காத்திருந்தேன் நான். ஆண்டவர் சொல்லும் வரை வெளியே வரக்கூடாதுன்னு. இன்னைக்கும் எவ்வளவோ பேசி போட முடியும், எவ்வளவோ செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் கேட்காம இல்லை. எப்படி யோசேப்பு பானபாத்திரக்காரன்ட்ட சொன்னாரு, நீ போய் சொல்லு ராஜாட்ட, நான் வந்து தப்பு பண்ணலை, பொய் சாட்சி சொல்லி என்னை வச்சுட்டாங்கன்னு ராஜாட்ட போய் சொல்லுன்னு. அதை மனுஷனை நம்பி அப்படி சொல்லலை. அவர் எதிர்பார்த்துட்டே இருக்காரு மேலே வர்றதுக்கு. அப்ப அந்த காத்திருக்கிற காலத்துல நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும். நமக்கு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கக்கூடாது. நமக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கிறேன், நீ யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்பான்னு. இன்னைக்கு நீ பாட்டு பாடி நீ நான் 2011 பண்ணேன் பாட்டு, 10 பாட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு பாட்டு தான் வீடியோல பண்ணேன் நான். ஏன்னா அனானிமஸ் இருக்கக்கூடாது நாங்க எல்லாருன்றதுனால. அது ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நாள் ஒரு காப்பார் உன்னை காப்பார மட்டும் நான் ஷூட் பண்ணி போட்டேன். இன்னும் 9 பாட்டு இருக்குது. அதை எடுக்கணுன்ற எடுத்து போடணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம போட்டோல போஸ்ட் கொடுக்கணும், நிக்கணும், அந்த இதெல்லாம் இல்லை. ஆனா இப்போ கொஞ்ச நாளா பேசிக்கிட்டே இருக்கிறார், ஒரு பாட்டு எடுக்கணும். ஏன்னா நிறைய பாட்டுகள் எல்லாம் பார்க்குறேன், நிறைய வருது. ஒரு ப்ரொஃபஷனலா இல்லை. சேனல்ஸே ப்ரொஃபஷனலா இல்லை. கிறிஸ்டியன் சேனல்ஸ் வருது, ப்ரொஃபஷனலா இல்லை. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நான் புதைச்சி வைக்கக்கூடாது. ஒரு நீட்டா ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று
கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டே இருக்குது. அதுக்காக அவரு ப்ரொவிஷன் கொடுக்கும்போது தான் பண்ணுவேன். அது வரைக்கும் காத்திருப்பேன். புஸ்தகம் போட்டதும் அப்படிதான். எனக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அவ்வளவுதான் நான் பண்ணினேன். முதல்ல டைப் பண்றதுக்கான அதான் கொடுத்தாரு. 20 வருஷமா எழுதின ஞானம் புஸ்தகத்தை டூ இயர்ஸ் அதை எடிட் பண்ணேன். எடிட் பண்ணி அது எல்லாமே அதுக்கப்புறம் டைப் பண்ணும்போது ஆண்டவர் கொடுக்க கொடுக்கத்தான் அந்த டைப் பண்றதுக்கு கொடுத்துட்டே வந்தேன். அடுத்து பிரிண்டிங் போறதுக்கு எனக்கு கையில காசு இல்லை. ஐ வாஸ் வெயிட்டிங். ஆண்டவர் அதை கொடுக்கும் போதும் அதுக்கான அடையாளம். எஸ், ஐ கேன் கம் அவுட். அப்படிதான் இந்த ஸ்டெப்பும். அடுத்து எனக்கு கொடுத்தாதான் நான் வெளியே வருவேன். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவசரப்படக்கூடாது. ஏன்னா எலியாவுக்குள்ள ஒரு நடத்தலாம் நம்மள. அதுக்கு தான் எலியாவுடைய காத்திருத்தலை குறித்து சொல்றாரு. அந்த தனிமையும் ஊழியம்தான். தன்னோட இருக்கிறதுக்கு விரும்புவார் ஆண்டவர். அவரோட இருந்து அவற்றிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்லும் போது வெளியே வரணும். அப்பதான் அந்த பவர்ஃபுல்லா வெளியே வர முடியும். இல்லைன்னா நம்ம ஐயோ நம்ம வெளியே தெரியலையே, 4 பேருக்கு தெரியலையே, அந்த அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது. இதுதான் பொறுமைன்றது. இதை மார்த்தாள் மரியாளுடைய காத்திருத்தல். அங்க லாசர் முடியல. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம்லாம் பண்ணியிருப்பாங்க. வீட்டுல இருந்து ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. வைத்தியரை கூட்டு பார்த்துருப்பாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகல தான் இயேசுக்கு சொல்லி அனுப்புறாங்க. ஏன்னா இயேசு அடிக்கடி இங்க வந்துட்டு போறவர். அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அவங்க அப்பா குஷ்டரோகியா இருந்தவர். இயேசு மூலமா சுகம் பெற்றவர். அதனாலதான் அவங்க இயேசுவை நம்பி கூப்பிடுறாங்க, அது சுகப்படுத்துவார் அப்படின்னு. ஆனா இயேசு கிறிஸ்து வரல. அப்ப அந்த காத்திருத்தல் எவ்வளவு தவிச்சிருப்பாங்க, எவ்வளவு தவிச்சிருப்பாங்க. ஏற்கனவே பேசியிருக்கிறேன் அதை. இயேசு சொல்லி அனுப்புனா வரலையே வரலையே வரலையேன்னு காத்திருந்திருப்பாங்க. எவ்வளவு பரிச்சயமானவர், எவ்வளவு பழக்கமானவர். இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு வரல அவரு. இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார்னா வரவே இல்லை. செத்து போயாச்சு, அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு வராரு. இவங்க அவர் ஆறுதலா பேசுவார்னு போயிருப்பாங்க. நீர் இருந்தா நடந்திருக்குமா? நடந்திருக்காது. நீர் இருந்தா அப்படின்றாங்கன்னா அந்த அளவுக்கு அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீர் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. அவனை அதாவது அவங்க வியாதியை சுகப்படுத்திருப்பாருன்னு. ஆனா அவங்களை அறியாத காரியம் என்னன்னா, அவன் உயிரோடு எழுப்ப போறான்றதான். அப்படி போல நம்ம வாழ்க்கையில செய்வார். நம்ம காத்திருக்கிறோம், ஆண்டவர் செய்யல ஏன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்வார் ஆண்டவர். இதெல்லாம் அனுபவத்தினாலதான் வரும். மார்த்தாள் மரியாளுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கிறாரு. அதனால பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அனுபவம் மூலமா கொடுக்கிறார். இவர் மார்த்தாள் மரியாதை நினைக்காமலா இருந்திருப்பாரு. அவன் ஒருத்தர் 2 பேர் சொல்றான். சொல்றதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரியும் லாசர் முடியாம படுத்துட்டான்றது. ஆனாலும் 2 பேரும் சொல்றாங்கன்னா அந்த சீசர்களை பார்க்க வைக்கிறாரு. சீசர்கள்லாம் பார்க்கறாங்க. அவங்க 2 பேர் சொல்றாங்க நீர் நேசிக்கிற லாசரு உயிருக்கு போராடுறான். வியாதி அப்படிப்பட்ட வியாதி இல்லைன்னு. ஆனா இவர் என்ன பண்றாரு? போகல, அங்க இருக்கிறாரு. அப்ப இவர் யோசிக்காமல இருந்திருப்பாரு. மாத்தாள் மரியாள யோசிச்சுதான் இருந்திருப்பாரு. அதுதான் நமக்கு நம்மளுக்கு ஆண்டவர் செய்யலன்னு நம்ம மறந்துட்டாரா? இல்ல, நம்ம நினைவாதான் இருக்கிறாரு. நம்ம நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவங்க உயிரோடு வந்த பிறகு என்ன ஏன் இப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னா, லாசர் உயிரோடு எழுந்த பிறகு என்ன ஆயிருக்கும்? மாத்தாள் மரியாள் லாசர் 3 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? அதுவரை அவங்க அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல இயேசுவை பத்தி. முழுக்க முழுக்க லாசர் ஊழியக்காரன் ஆயிட்டாரு, பிஷப் ஆயிட்டாரு. மாத்தாள் மரியாள் எவ்வளவு பேருக்கு சொல்லணும் அவ்வளவு பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன அந்த அற்புதத்தை பெற்றவங்க தான் அப்படி சொல்ல முடியும். சமாரிய ஸ்திரீ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையால தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு, இவ்வளவு பாவம் செஞ்சேன் நான், ஏற்கனவே 5 பேர் என் ஹஸ்பண்ட் இல்லை, இப்ப இருக்கிறவன என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு வாழ்க்கை முழுவதையும் சொல்லிட்டாரு. பாவமான வாழ்க்கை அவ்வளவுன்னு சொல்லி ஆனா ரட்சிப்பு நடத்திருக்கிறாரு. அதனாலதான் கிராமத்துல போய் சொல்றா. எல்லாரும் கேட்கறாங்க. எல்லாரும் இயேசுட்ட கூட்டு வந்துட்டா. அப்படி போலதான் ஒரு அற்புதம் செஞ்சா சாதாரண இருக்க முடியாது. நான் நேரில் அட்டன் பண்ணவங்க, பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். சாமுவேல் மோரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகமா கொடுத்தேன். ஒரு சின்ன புஸ்தகம் எல்லாருக்கும் கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு கிடையாது. 20 வயசுல அந்த பையன் இறந்துட்டார்.
சாமுவேல் மோரிஸ். 20 வயசு தான் வாழ்ந்தாரு. ஒரு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்தவர், வாலிப பையன். ஒரு ஒரு 5 வருஷம் தான் ஊழியம். 15 வயசுல இருந்து 20 வருஷம் தான் ஊழியம். ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே, டெய்லர் யூனிவர்சிட்டின்னு இன்னைக்கு அமெரிக்காவில் பெரிய யூனிவர்சிட்டியே அவரை வச்சு வந்துருச்சு. அது அவ்வளோதான், மூடிடலான்ற தருவாயில் இருக்கும்போது இந்த பையன் அங்கே போய் ஜெபிச்சு பெரிய அற்புதம் நடந்து இன்னைக்கு அது பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி. அவருக்குள்ள என்னன்னா அந்த ஆசை, வைராக்கியம். அவர் அவருக்கு மேல ஒரு வெளிச்சம் வருது. அவர் காட்டுல அவங்க அப்பா ஒரு தலைவன். ஆனா பெரிய ராஜாவுக்கு அவங்க கப்பம் கட்டணும். அந்த கப்பம் கட்டலைன்னா, அந்த யார் கட்டலையோ அவனோட மூத்த பையனை, இவங்க சின்ன ராஜாக்கள் இவங்கெல்லாம், இவங்களுடைய மூத்த பையனை கொண்டு போய் வச்சுக்குவாங்க பணைய கைதியா. அப்படி இந்த பையனை கொண்டு வச்சு டார்ச்சர் பண்றானுங்க. விஷம் முள்ளுனால சவுக்கு பண்ணி அதை வச்சே அடிப்பானுங்க. முதுகெல்லாம் காயம், படுக்க முடியாது. அப்படி சித்திரவதை பண்ணுவானுங்க. கடைசியில் கொல்லலாம்னு சொல்லிட்டு கயித்துல வச்சு கட்டி அம்பு எய்யும் போது ஒரு பெரிய வெளிச்சம் அந்த பையன் மேல இறங்குது. அந்த கயறால அவுந்து விழுந்துருது. அந்த பையனுக்கு மேல இருந்து ஓடு ஓடு, அந்த பையன் பேரை சொல்லி கபு, ஓடு ஓடுன ஓடி. அதான் அவனுக்கு தெரியல, அது இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சமா தன் மேல இறங்கி வந்துட்டாருன்னு தெரியல. ஒரு கப்பல்ல ஏறி போறாரு. அந்த கப்பல்ல இருக்கவங்களாம் ரசிக்கப்படுறாங்க. அந்த குடிகார கேப்டன் ரசிக்கப்படுறான். அங்க இருக்கிற எல்லாரும் இவரை ஏத்து நின்னவங்க எல்லாம் ரசிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு பைபிளை பத்தி சொல்லி கொடுத்த ஒரு சகோதரி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்கள தேடி போறார் நியூயார்க்குக்கு. அங்க போனா அவர் அபிஷேகம், இவரு போய் அவருக்கு அபிஷேகத்தில் நடத்துறாரு. இவர் பேசணுன்னே அவர் அபிஷேகிக்கப்படுறார். அங்க போய் ஒரு சர்ச்சில் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப சவுலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பவுலை பத்தி, பவுல் மேல ஒரு வெளிச்சம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனுக்குள்ள உணர்வு வருது, இது நமக்கு நடந்தது. அப்ப அதான் இயேசுன்னு தெரியுது. இவன் எந்திரிச்சின்னு கத்தி ஓடுறான் ஃப்ரண்ட்ல. இல்ல எஸ் தட் இஸ் ஜீசஸ், தட் இஸ் ஜீசஸ் ஓடுறான். எல்லாம் நிப்பாட்டுறாங்க. ஐயோ பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இவன் யார ஓடுறான் போதான் இல்லைன்னு சட்டையை கழிச்சு காமிக்கிறான். பின்னாடி எல்லாம் காய்த்தெல்லாம் காமிக்கிறான். அப்படி இருந்தேன்றான். அப்ப இவனோட இருந்தவன் வரான். அவனும் சொல்றான், ஆமா நானும் இருந்தேன். இவன் ஒரு பெரிய வெளிச்சம் வந்துச்சு, இவன் ஆண்டவர் தான் காப்பாத்தி கொண்டு போனாரு. அப்படி ஒரு மகிமையான. ஆனா அவருக்கு என்ன, அவன் சொல்றான், அந்த தன்னை சொல்லிக் கொடுக்குற அந்த பைபிள் சொல்லி கொடுக்குற சகோதரர்கிட்ட சொல்றான், எனக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கு, ஒரு பக்கம் துக்கம் இருக்குன்றான். எனக்கு கர்த்தரை குறித்து சந்தோஷம் இருக்கு. என் ஆப்பிரிக்க தேசத்து ஜனங்கள் கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்கு நான் மிஷினரியா போகணும்னு ஆசைப்படுறாரு. இல்ல, கடைசியில நோய் வந்துருது. 20ஆவது வயசுல பெட்ல சொல்றான், ஐம் கோயிங் ஹோம், நான் ஆண்டவர்கிட்ட போறேன். அப்ப அவர் திரும்பி போக முடியல. ஆனா அவர் அமெரிக்காவுக்கு ஒரு மிஷினரின்றாங்க. ஆனா பல பேர் அதனால என்னன்றாங்க, இன்னைக்கும் அவருடைய ஸ்காலர்ஷிப் இருக்கு அங்க, சாமுவேல் மோரி ஸ்காலர்ஷிப்னு. அவங்க நிறைய பேர் மிஷினரிகளா அங்க ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள போறாங்களாம், ஆப்பிரிக்கா தேசத்துக்கு. ஆண்டவர் எப்படி ஊழியம் பண்ணுவாங்க, அந்த அந்த வைராக்கியம். யாருக்காவது சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும். இதுதான் நடந்திருக்கும் லாசருக்கும் மாத்தாளுக்கும் மரியாளுக்கும். அடுத்து குழந்தைக்காக காத்திருந்தது. ஆபிரகாம் காத்திருந்தாருன்னு தெரியும், அன்னாள் காத்திருந்தாங்கன்னு தெரியும், சகரியா எலிசபெத் காத்திருந்தாங்க. ஆபிரகாமுக்கு ஒரு 75 வயசுல ஆண்டவர் ஒரு வேர்டு வருது, உனக்கு நான் குழந்தைகளை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. சகரியா எலிசபெத்துக்கு கேப்ரியல் மூலமா ஒரு வார்த்தை வருது. அங்க அப்ப இது மாதிரி யோவான் ஸ்நானகன தீர்க்கதரிசியை யோவான் தீர்க்கதரிசி குழந்தையா கொடுக்குறாரு. இங்க ஈசாக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. அன்னாளுக்கு ஒரு சிம்டமும் கிடையாது, ஒரு வார்த்தையும் கிடையாது. இப்படியெல்லாம் நடத்துவார் ஆண்டவர், ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் நடத்துவார். ஆனா எண்டு சம்பூர்ணமா இருந்தது. சாமுவேல் தீர்க்கதரிசிய கர்த்தர் அன்னாளுக்கு குழந்தையா கொடுத்தாரு. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு மொத்த இஸ்ரேலுக்கும் தெரிகிற மாதிரி ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப நம்மளை காத்திருத்தல்னா பிசிக்கலா காத்திருப்போம், மென்டலி காத்திருக்க வைப்பாரு, எமோஷனலி காத்திருக்க வைப்பாரு, ஸ்பிரிச்சுவலா காத்திருக்க வைப்பாரு.
பிசிக்கலானா ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு சுகமாகாதா? எப்போ சுகமாகும்? வென் காட் வென், எப்போ ஆண்டவரே இந்த சுகமாகும் அப்படின்னு இருக்கும். மென்டலினா ஒரு கடன் பிரச்சனைக்குனா ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ எப்போ வரும்? இந்த கடனெல்லாம் எப்போ அடைப்பேன்? எப்போ எனக்கு ஒரு ஒரு ஃப்ரீ ஆவேன் இந்த ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன்ல இருந்து? அப்படி இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர், வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபரோ ப்ரொமோஷனோ இல்லாத போது, ஒரு ஸ்டாக்னட்டாக இருக்கும்போது, நம்மளுக்கு அது 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 கிடைக்கலையேன்னு கஷ்டமா இருக்கும். ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது எப்படா சொந்த வீடு போகும்னு கஷ்டமா இருக்கும். மற்றவங்க கடினமாக பேசும்போது கஷ்டமா இருக்கும். நம்மளை புரிஞ்சுக்கிடாம நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் கம்பேர் பண்ணி நம்மளை தாழ்வா பேசுவாங்க. அப்போ கஷ்டமா இருக்கும். அது நிறைய நீ அப்படித்தான் என்னை வந்து ஆண்டவர் உருவாக்குனாரு. நீங்க வந்து சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரர் வந்து ஜெபிச்சாருன்னா அப்படி இருக்கும். அந்த ஊழியக்காரர் வந்து நின்னு ஆராதனை நடத்தினா அப்படி இருக்கும். அது எதுக்கு நம்மகிட்ட சொல்றேன்னா, எனக்கு கஷ்டமா இருக்கும். என்ன கஷ்டம்னா, ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கிறார் எனக்கு. ஆனா இவங்க கண்ணு குருடா இருக்குன்றத தெரிஞ்சுக்குவேன் நான். என்ட்ட பேசுறவங்க அறிவு கண்கள் குருட்டு கண்கள் தெரிஞ்சுக்குவேன். இப்படி பேசலாமா இவர்ட்ட? இப்ப நல்லா ஒருத்தர் ஒரு ஒரு வொர்ஷிப் பண்றவர்ட்ட போய் அவர் நல்லா உங்கள விட நல்லா பாடுவாருங்கன்னா எப்படி இருக்கும்? அவர் உங்கள விட நல்லா வொர்ஷிப் நடத்துவாருங்க. ஒரு வயலின் வாசிக்கிறாரு, அவர்ட்ட போயிட்டு அவர் இன்னார் நல்லா வயலின் வாசிப்பாருங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்குள்ள மென்டலி நம்மள இதெல்லாம் காத்திருக்க வைப்பாரு. இந்த இந்த நிலைமையெல்லாம் மாறுறதுக்கு பொறுமையா சகிச்சுக்க வைப்பாரு. ஸ்பிரிச்சுவலா எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, காத்திருக்கிறது எப்படி வரும்னா, லாங் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒரு நம்ம மேல உண்மையா அன்பு இருக்காது தாய் தகப்பனுக்கு. நம்ம பெத்த தாய் தகப்பனோட அன்பு நமக்கு கிடைக்காம இருக்கும். இதெல்லாம் ஆவியில ஒரு காத்திருத்தல். ஏன்னா அவங்க மாறணும். அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கணும் ஆண்டவர். அது வரைக்கும் காத்திருக்கணும். நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நம்மள டவுட் பண்ணுவாங்க. அதெல்லாம் மாறணும். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா நமக்குள்ள ஒரு பெரிய சோர்வு தரும். சில வசனங்களை பார்க்கலாம். அ இது சம்பந்தமா ஏன்னா எல்லாருக்கும் வசனங்கள் தெரியும். நல்லா வசனங்களுக்குள்ள போகல. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28லிருந்து 31 வசனங்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. கர்த்தர் வந்து சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவதும் இல்லை என்றார். அவர் ஆண்டவர். ஆனா எதுக்கு இது ஏசாயா சொல்றாருன்றத படிச்சு பார்த்தா தெரியும். இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இது இங்கிலீஷ் பைபிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, surely you know, surely you have heard, the Lord is the God who lives forever, who created all the world. He does not become tired or need to rest. No one can understand how great his wisdom is. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He gives strength to those who are tired and more power to those who are weak. இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்துவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். Even children become tired and need to rest, and young people trip and fall. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். But the people who trust the Lord will become strong again. They will rise up as an eagle in the sky. They will run and not need rest. They will walk and not become tired. இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் ஆக்குறார், அப்படி நம்மளை வல்லமை ஆக்குறார். ரினியூ, அதுதான் ரொம்ப முக்கியம். கழுகை போல அப்படின்னா அதான் அங்க வேர்டு. கழுகு வந்து உயரமா பறக்கும். அதே மாதிரி கழுகு என்ன பண்ணும்னா திரும்ப புதுபலன் அடைந்து வரும். அது எவ்வளவு வயசானாலும் போய் தன்னுடைய அவ்வளவு இறகையும் எடுத்து போட்டு புது இறகுகளை உண்டு பண்ற அளவுக்கு அது காத்திருந்து திரும்ப எழும்பி வரும், உயர பறக்கும். அப்படி போல ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு உண்டாகும் காத்திருக்கும் போது. பல தீர்மானங்கள் எடுப்போம் நம்ம காத்திருக்கும் போது. நான் இப்படியாக இருக்கக்கூடாது, இனிமே நான் கோவப்படக்கூடாது, நான் இனிமே யோசிக்காம பேசக்கூடாது, யோசித்து பேசணும், நான் யோசிக்காம எதை செய்யக்கூடாது, யோசித்து செய்யணும், நான் இனிமே பெருமை பேசக்கூடாது, நான் இனிமே மிகப்படுத்தி பேசக்கூடாது, நான் இனிமே அதிகமாக பேசக்கூடாது, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற தீர்மானம் நமக்குள்ள உண்டாகும். நான் எப்படியாக இருக்கணும், என்னுடைய தரிசனத்துல ஒரு புது பொலிவு உண்டாகும். அந்த அந்த தரிசனம் நான் எப்படியாக இருக்கணும், என் டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கணும், என்னுடைய ப்ரையாரிட்டி எல்லாம் மாறிடும். ட்ரெஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், சுகமா இருக்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பேன்.
இதுதான் நம்மளுக்குள்ள நடக்கிறது. அது வரைக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்ல, சுகமா இருந்தா போதும். அதுதான் வேணும். எப்படி நம்ம காசை சேர்த்து வைக்கிறது? இது எப்படி செய்வேன்? இதுக்கு காசு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணும்? இதுக்கு என்ன இல்ல. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் கர்த்தர் நடத்துவார். அந்த விசுவாசம் வந்துடும். இதுதான் ஸ்ட்ரென்த்ன்றது. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். The Lord wants to show his mercy to you. He wants to rise and comfort you. The Lord is a fair God, and everyone who waits for his help will be happy. கர்த்தர் நிச்சயமாக மனதுருகும்படி வருவாரு. அவர் மனதுருகிற தேவன். இது கர்த்தர் நமக்கு சொல்றது. உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பேன். நான் நீதி செய்கிற தேவன், அநீதி செய்கிற தேவனில் எனக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அந்த ஏசாயா 40 அந்த 28-31 அதான் முக்கியம். அவரை போல நம்மளை ஸ்ட்ரென்த் உள்ளவங்களை ஆக்குவார். நம்ம அவரை போல 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அறிந்து அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். The only temptation that has come to you is that which everyone has. But you can trust God, who will not permit you to be tempted more than you can stand. But when you are tempted, he will also give you a way to escape so that you will be able to stand it. இது என்ன காரியம்னா, இது வந்து டெம்டேஷனை குறித்து சொல்றாரு. ஆனா இது பாத்தீங்கன்னா, மனுஷன் எல்லாருமே காத்திருக்கிறாங்க, நீ மாத்திரம் காத்திருக்கல. அந்த சென்ஸ்ல இதை எடுத்துக்கிடணும். நீ தான் காத்திருக்கிற, உனக்குத்தான் நீ இவ்வளவு தூரம் காத்துக்கிட்டு இருக்க, இத்தனை நாட்களா, இத்தனை மாதங்களா, இத்தனை வருஷங்களா காத்திருக்கன்னு நினைக்காத. எல்லா மனுஷனுமே ஒவ்வொரு காரியத்துக்காக காத்திருக்கிறாங்க. காமன் டு மேன்கைண்ட், NIV-ல காமன் டு மேன்கைண்ட், காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஆண்டவர் வந்து உண்மையுள்ளவர். அவரை நம்ம திராணிக்கு மேலாக, நம்ம கெப்பாசிட்டிக்கு மேல இவ்வளவுதான் நம்ம தாங்கணும் தெரியும். அதுக்கு மேல நம்மளை ஒரு நாளும் தாமதிக்க விட மாட்டார், நம்மளை காத்திருக்க வைக்க மாட்டார். நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்றதான். இப்ப ஆபிரகாமுடைய இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் அந்த 75 வயசுல ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அவர் சாதாரணமா இருந்திருப்பார். அவ்வளவுதான், குழந்தை இல்லை அப்படின்னு இருந்திருப்பார். ஆனா 75 வயசுல ஆண்டவர் குழந்தைகளை கொடுப்பேன்ட்டாரு. சொன்ன பிறகு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் நத்திங் ஹேப்பன். அப்ப சாராள் பொறுமை இழந்து என்ன பண்ணிட்டாங்க, அதனால நிமித்தம் இஸ்மவேல் வந்துட்டான் 86 வயசுல. ஆனா இது இல்லை அந்த குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இன்னும் என்ன எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? சோர்வு, எவ்வளவு சோர்வா இருந்திருக்கும். அப்ப சைலண்டா ஆயிட்டாரு. அக்கார்டிங் டு பைபிள் வந்து சைலண்ட் இயர்ஸ் 13 இயர்ஸ் ஆபிரகாமுக்கு. அந்த 86 வயசுல 99 வயசு வரைக்கும் அவர் பேசல. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஆனா ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்ல. நீ அவசரப்பட்ட, உன் மனைவி சொல்ல கேட்டு போயிட்ட, எப்படி ஏவாள் பேச்சு ஆதாம் கேட்டு போனான்னு அப்படி நீ சாராள் பேச்சை கேட்டு போ, அப்படிலாம் சொல்லலை ஆண்டவர். ஆண்டவர் சொன்னதான் செஞ்சாரு. 99 வயசுல வந்து 100வது வயசுல கொடுத்தாரு. அடுத்து கொடுத்தவர் என்ன திரும்ப கொடுன்னாரு அந்த பிள்ளைய. அப்ப என்ன நடந்திருக்கும்? 3 நாள் நடந்தாங்க இல்லையா? 3 நாள் நடந்த போது என்ன நடந்திருக்கும் ஆபிரகாமுக்கு? அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்ம அடுத்து பார்ப்போம். அந்த டைம் இருந்ததுன்னா அதை நம்ம பார்ப்போம். நம்ம 1 பேதுரு 5:6 எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். Be humble under God's powerful hand, so he will lift you up when the right time comes. கரெக்டான நேரத்தில் நம்மளை உயர்த்துவார். சரியான நேரத்தில் நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு நாள் விட்டுற மாட்டார். அவருக்கு தெரியும் அந்த டைம். அந்த டைம்காக காத்துருங்க அப்படின்றதான். இன்னொன்று நீதிமொழிகள் 13:12 எல்லாருக்கும் தெரிஞ்ச, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ண, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு. இருதயம் இழைந்து போகுன்றார். நீ நெடுங்காலமா காத்திருந்தேன்னா உன் இருதயம் இழைச்சுதான் போகும். ஆனால் விரும்பினது வரும்போதோ, வாட் யூ டிசைர், இஃப் யூ கெட் வாட் யூ டிசைர், அது எப்படி இருக்குன்னா மரித்தவன் உயிரோடு எழும்பினது போல இருக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்தை தருவார் ஆண்டவர். இப்ப நம்மளுக்கு சில சங்கீதங்கள் இருக்குது, அதை பார்த்துடலாம். அதாவது நம்ம நேர்மையா இருக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்றோம்,
நம்ம கஷ்டப்படுறோம். துன்மார்க்கமா இருக்கவனா நல்லா இருக்கிறானே அப்படின்னு இருக்கும் ஒரு மென்டாலிட்டி. காத்திருக்கிற நேரத்தில் இதெல்லாம் தோணும். சங்கீதம் 73 ஆசாப் பாடின சங்கீதம். அதுல 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, மரண பரியந்தம் அவனுக்கு இடுக்கண்கள் இல்லைன்றார். துன்மார்க்கனுக்கு மரண பரியந்தம் அவனுக்கு நோ சஃபரிங், பலன் உறுதியா இருக்குதுன்றார். ஹெல்த்தியா இருக்கான், ஸ்ட்ராங்கா இருக்கான்றாரு. 5வது வசனத்துல நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷனுடைய உபாதியை அடையார்கள்ன்றாரு. நோ ட்ரபிள், நோ ப்ராப்ளம், நல்லா இருக்கிறான் அவன். 7வது வசனத்துல அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடந்து இருக்கிறது. அவன் நினைக்கிறத காட்டிலும் அதிகமா அவனுக்கு நடக்குது. அடுத்தது 12வது வசனம், இவர்கள் துன்மார்கள் சுவ ஜீவிகளா இருந்து ஆஸ்தியை பெருக பண்ண, நல்லா ஜீவிக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க, ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். 13வது வசனத்துல இப்பதான் ரியலைசேஷனுக்கு வர்றாரு. இவ்வளவு நேரம் அவங்கள பத்தி சொல்லிட்டே வந்தாரு, இப்ப ரியலைசேஷன் வராரு. நான் விருதாவாகவே என் இருதயம் சுத்தம் பண்ணினேன். நான் நான் பியூர் ஹார்ட்டோட இருந்தது அதெல்லாம் வேஸ்டோ அப்படின்னு நினைக்கிறார். விருதாவாக என் இருதயத்தை சுத்தமாய் பண்ணினேன், குற்றம் இல்லாமலே நாள்தோறும் வாதிக்கப்பட்டேன்றார். நான் கஷ்டப்பட்டேன், காலமெல்லாம் கஷ்டப்பட்டேன், நான் குற்றமே செய்யாம கஷ்டப்பட்டேன், நாள்தோறும் வாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டேன்றார். 14வது வசனத்துல 16, அதாவது சஃபர்ட் ஆல் டே லாங் இருக்குது, பனிஷ்ட், எனக்கு சஃபரிங் இருந்தது, பனிஷ்மெண்ட் இருந்தது, இப்படிலாம் இருக்குது. எனக்கு சுத்தி இருக்கிற ஜனங்களை வச்சுதான் ஆண்டவர் அதெல்லாம் அனுமதிக்கிறாரு. 16வது வசனத்துல தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து, இப்பதான் காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள போறார். அவர்கள் முடிவை உணரும் அளவும், அவன்லாம் நல்லா இருக்கான், துன்மார்க்கனா நல்லா இருக்கான், அவனுடைய முடிவு என்ன, எண்டு என்னன்றத நான் உணரும் அளவும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நான் இருந்தேன். அப்பதான் வந்துச்சு அந்த உணர்வு. தேவ சமூகத்துல போகும்போதுதான் அந்த அந்த உணர்வு ஆண்டவர் கொடுப்பாரு. 18வது வசனத்துல அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்துறார், பாழான இடங்களில் வைக்கிறார். அவங்க இருக்கிறதெல்லாம் சறுக்கலான இடம், அவங்க எப்பனாலும் சறுக்கி விழுந்துடலாம். பாழான இடங்கள், அது பாழா போயிடும். 19வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பாழாய் போகிறார்கள். ஒரு நிமிஷத்துல அவங்க எல்லாமே போயிருது அவங்கள விட்டு. பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். டேஞ்சர் டெஸ்ட்ராய்ட் இன் அ மூவ்மெண்ட் என்று அவங்களுக்கு நடக்கிற பயங்கரம். அப்பதான் சொல்றாரு, அவங்க வேஷம் எல்லாம் களைந்து போகுதே என்றார். 20வது வசனத்துல 23 சொல்றாரு, என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர், யூ ஹாவ் ஹெல்ட் மை ஹேண்ட், ஆனால் என்னையோ நீர் தூக்கி பிடிச்சிருக்கிறீரப்பா, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன்றார், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உணர்றாரு. அதே சங்கீதம் 77, இதுவும் ஆசாப்புடைய சங்கீதம். 77வது சங்கீதம் 2வது வசனம், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று என்றார். அப்ப ராத்திரியெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன்றார். ராத்திரியெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன், ஆனாலும் எனக்கு ஆறுதல் கிடைக்கல, என் ஆவி தொய்ந்து போயிட்டுன்றார் 3வது வசனத்துல. 4வதுல நான் தூங்காதபடி, பேச மாட்டாதபடி என்னை வச்சிருக்கிறீங்க, என்னால தூங்க முடியல, பேச முடியல, அவ்வளவு துக்கம். 5வது வசனத்துல பூர்வ நாட்களை, ஆதி காலத்து வருஷங்களை சிந்திக்கிறேன், கடந்த காலத்தெல்லாம் யோசிக்கிறேன். கீப் திங்கிங் அபவுட் ஓல்டு டேஸ், த இயர்ஸ் ஆஃப் லாங் எகோ. பழைய காரியங்களெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். 7வது வசனத்துல ஆண்டவர் தள்ளி விடுவாரோ, நீ ரிஜெக்ட் பண்ணிடுவாரோன்றாரு. இனி ஒருபோதும் தயவு செய்யாது இருப்பாரோ, நெவர் பி கைண்ட். 8வது வசனத்துல அவருடைய கிருபை அற்று போயிற்றோ, கிரேஸ் கான் ஃபார் எவர். வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிற்றோ, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டா என்னோட நீ பேச மாட்டாரோ. 10வது வசனத்துல உன்னதமானுடைய கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், திங்க் பண்றேன்றாரு. நான் அவர் கையில என்ன வச்சிருக்கிறார்ன்றதை பார்க்கிறேன். 11வது வசனத்துல கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், அதிசயங்களை நினைவு கூறுவேன். அவர் என்னெல்லாம் செஞ்சார், அற்புதம், அவர் என்னெல்லாம் செஞ்சார்ன்றதெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். 12வது வசனம், உங்களுடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உங்களுடைய செயலெல்லாம் யோசிப்பேன்றாரு. யூ ஆர் த காட் ஹூ டஸ் மிராக்கிள்ஸ், அதிசயங்களை செய்கிறவர். இப்பதான் யோசித்து பார்க்கிறார், அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் யோசித்து பார்க்கிறார். நீ அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர்னு, இது வல்லமையுள்ள தெய்வம். 15 உங்களுடைய பிள்ளைகளை மீட்டுக்கொண்டு சேவ்டு டிசினன்ட்ஸ். என்ன சொல்றாரு,
நம்ம வந்து சந்ததி சந்ததியும் காப்பாற்றுகிற தேவன் அவர், மீட்பர். இதுதான் நம்ம அதாவது நினைவு கூறணும். நம்மளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாரு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம இந்த காத்திருத்தல் வந்து நம்மளை உணர்வு உள்ளவங்கள ஆக்கும். நல்லது, நான் காத்திருக்கிறது நல்லது. என் கர்த்தர் என்னோட காத்திருக்கிறார். நான் மாத்திரமல்ல, என் கர்த்தரும் என்னோட காத்திருக்கிறார். யோசேப்போட காத்திருந்தது போல, தானியேலோட காத்திருந்தது போல, மோசையோட காத்திருந்தது போல, எலியாவோடு காத்திருந்தது போல, எஸ்தரோடு காத்திருந்தது போல, ரூத்தோடு காத்திருந்தது போல என்னோட கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். நான் தனியா இல்லை, என் இயேசு ராஜா என்னோட இருக்கிறார். இந்த நிச்சயம் நமக்கு வரணும். நிச்சயமா என்னை உயர்த்துவார், நிச்சயமா என்னை உயர்த்துவார். சங்கீதம் 143 இது ஒரு ஜபம், தாவீதுடைய ஜபம். அதுல 3வது வசனம், சத்ரு என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன்னே மரித்தவனை போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். எப்படி இருக்கு பாருங்க, கிரஷ்ட்னு இருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல. லாங் டெட், டார்க்னஸ், நீண்ட காலம் மரிச்சவனை போல என்னை ஆக்கிட்டான் என் சத்ரு. இப்படியெல்லாம் இருக்கிறேன் நான் என்றாரு. 4வது வசனம், என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது என்றாரு. அஃப்ரைடு, கரேஜ் இஸ் கான், என்னுடைய திடனெல்லாம் போயிருச்சு, எனக்கு இருந்த திடனெல்லாம் போயிருச்சு. 5வது வசனம், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகள் எல்லாம் யோசிக்கிறேன். கன்சிடர் எவ்ரிதிங் யூ ஹவ் டன், திங்க் ஆல் யூ ஹவ் மேட். ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறாரு. ஜெனரல் அவர் என்னென்ன செஞ்சாரு, என்னெல்லாம் அற்புதங்களை செய்தாரு வேதத்துல இருந்து. அடுத்து எனக்கு என்ன செய்தார்னு யோசித்து பார்க்கும்போது இவருக்குள்ள திடன் உண்டாகிறது. அப்படிதான் நம்ம காத்திருக்கும் போது சும்மா இருக்கக்கூடாது, அதிகமாக ஆண்டவரை குறித்து தியானிக்கணும். ஆண்டவரை என்ன செஞ்சார், வேதத்தை அதிகமா படிக்கணும். அடுத்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. நம்மளை டிசிப்ளின் பண்றாரு, நம்மளை உருவாக்குறாருன்னா நம்மளை வந்து அவர் செப்பனிடுகிறார். ஒரு சிற்பி செதுப்பது போல வேண்டாத காரியங்கள் எல்லாம் சிற்பி செதுக்கி எடுப்பான் கல்லுல, அப்பதான் அந்த உருவம் வரும். அது மாதிரி நம்மகிட்ட வேண்டாத காரியங்களை ஆண்டவர் எடுப்பார். எடுத்து அது பெயினா இருக்கும், ஆனா நம்மளை உருவாக்குறவர். அதான் சொல்றாரு, டிசிப்ளின் பண்றாரு, ஆவியை டிசிப்ளின் பண்றாரு. ஆவிகளின் பிதான்றார். ஐ எம் ஃபாதர் யுவர் ஸ்பிரிட் அப்படின்றார். அன்று என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். யாரை அன்பு கூறுறாரோ, அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்களதான் அதிகமாக உருவாக்குறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறீர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராகாமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்கள் நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? சரீர பிரகாரமா தகப்பன்மார்களுக்கும் அடங்கி இருக்கும் போது பரம தகப்பனுக்கு எவ்வளவு அடங்கி இருக்கணும்ன்றாரு. அவர்கள்னா சரீரத்தின் பிரகாரம் தகப்பன்மார சொல்றாரு, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். அவங்களுக்கு எது செய்ய தெரிஞ்சோ அது மாதிரி தான் பண்ணாங்க. ஆனா இவரோ பரம தகப்பன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குகளாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்ம சிக்ஷி அவரை போல மாத்துறார். அவரை போல ஹோலினஸ், ரைட்டியஸ்னஸ், ஹம்பிள்னஸ் எல்லாத்திலையும் அவரை போல, இயேசுவை போல நம்மளை மாத்துறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதே மாதிரி சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இட் வாஸ் குட் ஃபார் மீ டு சஃபர், சோ ஐ வுட் லேர்ன் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ். அவருடைய பிரமாணங்கள், அவர் எப்படி ஆவிக்குரிய பிரமாணம், எப்படி ஆவிக்குரிய உலகத்துல நடக்கிறார் காரியத்தை அப்படின்றத நான் கத்துக்கொள்கிறேன். நான் கஷ்டப்பட்டதுனால அதெல்லாம் கத்துக்கிட்டேன்றாரு. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள், ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நிகழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. இது இங்கிலீஷ் பைபிள் படிச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். You don't know where the wind will blow and you don't know how a baby grows inside the mother. ஒரு காற்று எப்படி போகுதுன்னு தெரியாது, ஒரு கற்பத்துல எலும்புகள் உருவாத்து நீ அறிய மாட்ட.
In the same way, you don't know what God is doing or how He created everything. அதே போல ஆண்டவர் செய்கிற எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உள்ளவர். அவர் செய்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. How He created everything நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. Plant early in the morning and work until evening. Because you don't know if this or that will succeed. They might both do well. அப்படின்னா காலையில் உன் விதை நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, நல்லா நம்மளுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது, உற்சாகமாக இருக்கும்போது எதை செய்யணுமோ அதை செய்யணும். எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யணும். சாயங்காலம் சோர்ந்து போயிடுவோம். த டே எண்டுன்னு. அப்போ நம்ம சோர்வாக இருக்கும்போது அந்த லிட்டில் ஸ்ட்ரென்த், அந்த கொஞ்சம் அந்த உற்சாகம் இல்லாமல் இருக்கும். எதையோ ஒன்று செய்வோம், அதையும் செய்ய ரெண்டையும் ஆசீர்வதிப்பேன்றார். அப்போ உன் கைக்கு எது நேருதோ அதை செய்யின்றாரு. உனக்கு எது வாய்க்குதோ அதை செய். இப்போ நான் ஊழியம் தாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு காரியத்துக்காக, ஒரு ஹெல்ப்புக்காக என்ன வராரு. ஆனால் அவருடைய காரியம் என்னன்றதை எனக்கு ஆண்டவர் காமிக்கிறாரு. அவர் உள்ளத்தில் என்ன காரியம் இருக்குதுன்ட்டு. அவர் சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வராரு. ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன காமிக்கிறாருன்னா, அவர் கேட்குற ஸ்கூலை விட இன்னொரு ஸ்கூல் சரியான ஸ்கூல் இருக்குது. என்னுடைய சிபாரிசுக்காக அவர் வராரு. நான் ஏதாவது சொல்லி அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் நான். ஆனால் ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு, அவருக்குள்ள அவர் பிள்ளைகளை குறித்து ரெண்டு பையங்களை குறித்து என்ன யோசிக்கிறாரு. அப்போ அதுக்கு எது செஞ்சால் சரியாக இருக்குன்னு சொன்ன உடனே அது நடந்துருச்சு அவருக்கு. அது நடந்த பிறகு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த ரெண்டு பையங்களும் சந்தோஷமா டெய்லி ஸ்கூலுக்கு போறானுங்க. அவர் விரும்பின ஸ்கூல் இல்லை, இது ஆண்டவர் கொடுத்த ஸ்கூலு. அவர் இயேசு அறியாதவர். அப்ப அவர் என்ன பார்க்கிறாருன்னா, ஒரு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இப்படி ஒரு காரியம் இருக்குதான்னு பார்க்கிறாரு. ஒரு ப்ராஃபஸின்னு ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் வந்து இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட பேசுறாருன்றதை பார்க்கிறாரு அவரு. அப்ப ஊழி எப்படி பண்றாரு பாருங்க. நமக்கு எது நேருதோ அதை அப்ப என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவர் மட்டும் சொன்னா போதும். என்னை யாருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணுமோ அவங்களுக்கு நேரம் என்னை நடத்துங்க, அல்லது அந்த ஆத்மா எனக்கு நேரம் நடத்துங்கப்பான்னு சொன்னா போதும். இட் இஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அவருடைய ஊழியம், அவருடைய பிள்ளைகள் அவர் நடத்துவார். என்னை நடத்துங்கப்பான்னு கேட்டா போதும். நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போதான் ரசிக்கப்பட்ட புதுசு. அப்படி ஒரு 4-5 வருஷம் யார் வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல தீர்க்கதரிசி, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன். யார் வந்தாலும் சரி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நீ விட்டுருவோம். அங்கே போனோடனே அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அவங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட வந்துடுவாங்க. கண்ணு முன்னாடி பார்த்தது இதெல்லாம். யாராக இருந்தாலும் சரி. எங்கள் அப்பாவை கூட்டு போயிருக்கிறேன். அப்பா வயசானவர், அவர் வரதே பெருசு. அவரை கூட்டு போய் அவருக்கு ஆண்டவரை காமிக்கணும், ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுவார்ன்றது தெரியணும். ஏன்னா என்னை எப்படி நான் பெத்த பையன் தானே பார்ப்பாரு. நம்ம சொல்ற தீர்க்க தரிசனம் பெருசா தெரியாது அவங்களுக்கு. இவன் தச்சனுடைய குமார் மாதிரி ஏன் குமாரன் தானான்னு பார்ப்பாரு. அதனால அப்படி கூட்டு போய் காமிச்சேன். வரவங்களெல்லாம் கூட்டு போயிருவேன். எப்படியாவது ஆண்டவரை அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சமாரிய ஸ்திரீ மாதிரி தான். இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். God has given them a desire to know the future. எல்லாருக்குள்ளுமே ஒரு ஆசை வச்சிருக்கிறார், எதிர்காலத்தை குறித்து அறியணும்னு. He does everything just right and on time. But people can never completely understand what he is doing. கர்த்தர் செய்கிற காரியத்தை முழுசா நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அவர் புத்தி ஆராய்ந்து முடியாது, அவரை ஞானம் ஆராய்ந்து முடியாது. பிரசங்கி 3:1-11 எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த கான்டெஸ்ட்காக சொல்றேன். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தில் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்போ என்னன்னா, ஃபார் எவ்ரிதிங் தேர்ஸ் a டைம் அண்ட் சீசன் இருக்குது. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம், கற்களை எரிந்து விட ஒரு காலம், கற்களை சேர்த்து வைக்க ஒரு காலம், தழுவ ஒரு காலம், தழுவாமல் இருக்க ஒரு காலம், தேட ஒரு காலம், இழக்க ஒரு காலம், காப்பாற்ற ஒரு காலம், எரிந்து விட ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், மௌனமாய் இருக்க ஒரு காலம், பேச ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம்,
சகலத்துக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்தந்த காலகட்டத்தில் அவர் சரியா செய்வார். தண்ணீரை திராட்சை மாற்றணுமா, கரெக்டாக அந்த நேரத்தில் பண்ணுவார். கசந்த மாறவ மதுரமா மாற்றணுமா, சரியா பண்ணுவார். செங்கடலை ரெண்டா பிரிக்கணுமா, பிரிப்பார். யோர்தான் பின்னிட்டு போடணுமா, அதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருப்பார். அன்னாளுக்கு குழந்தை கொடுக்க ஒரு காலம், ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்க ஒரு காலம், சகரியா எலிசபெத்துக்கு குழந்தை கொடுக்க ஒரு காலம், லாசர் உயிரோடு எழுப்பதற்கு எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அப்படி போல நமக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கார், சரியாக செய்வார். அது முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது, ஒரு செகண்ட் ஃப்ரண்ட்டும் கிடையாது, ஒரு செகண்ட் பேக்லையும் கிடையாது. ஒரு கண்ணுமைக்கு நேரம் கூட தாமதிக்க மாட்டார். அதனாலதான் கடல் மேல நடந்து வர்றார், காப்பாத்துறார் சீஷர்களை. வர முடியுமா? எஸ். இப்ப 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 வாங்க ஆண்டவர், இப்ப இந்த இடத்துக்கு நீங்க வந்தாதான் உண்டு. நீங்க என்ன அதுக்கு தான் சொல்றாரு, யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தாலோ போக விடேன்னு. என்ன நினைக்கிறாங்க, விடாப்படியே கேட்டார் போலன்னு. இஃப் யூ ஆர் நாட், இஃப் யூ டோன்ட் பிளஸ் மீ ஐ வில் நாட் லீவ் யூ அப்படின்னு சொன்னார். இல்ல, ஓசியா 12:3 இருக்குது, கெஞ்சி மன்றாடினான். கெஞ்சி மன்றாடின நேரத்தை ராத்திரி உங்களுக்கு, நீர் ஆசிர்வதிக்காம யாருப்பா என்ன ஆசீர்வதிக்க முடியும்? நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, சேஷ்டபுத்திர பாகத்தை நானு வெறும் பைத்த கூட கொடுத்து ஏமாத்துனது தப்பு. நான் ஏசா போல நடிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கினதே தவறு. நான் செய்த தவறுகளாம் சொல்லி மன்னிங்க. நீர் ஆசீர்வதிக்காம யாருப்பா ஆசீர்வதிக்க முடியும்? நீ தானப்பா என்ன ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிங்கப்பான்னு கெஞ்சி மன்றான் உடனே, நீ மனுஷனையும் தேவனையும் நீ மேற்கொண்டாய். இனி நீ வந்து யாக்கோபு இல்ல, இஸ்ரவேல்ட்டார். அப்படி போல நம்ம ஆசீர்வதிப்பாரு. ஜெபிச்சா போதும், எனக்கு மேல மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கு, என்ன ஆசீர்வதிங்க. நீர் ஆசீர்வதிக்க யாருப்பா ஆசீர்வதிப்பா? நீங்க தானப்பா ஆசீர்வதிக்க முடியும். கிழக்குல இருந்தும் மேற்கில இருந்தும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே, நீர் தான் நியாயாதிபதி, நீங்க தான் நீதிபதி, நீ தான் எனக்கு வழக்காடுகிற, நீ தான் எனக்கு செய்ய, நீ தான் நீதிபதி. எனக்கு நீங்க நீதி செய்யாம யார் நீதி செய்வா? நீங்க எனக்கு நீதி செய்யுங்கப்பான்னு மன்றாடி கேட்கும் போது நிச்சயமாக பதில் கொடுப்பார். பிரசங்கி 8:17 தேவன் செய்யும் சகல கிரியைகளை நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். Also saw all that God has done. Nobody can understand what God does here on earth. No matter how hard people try to understand it, they cannot. Even if wise people say they understand, they cannot. No one can really understand it. ஒருத்தரும் கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு கர்த்தர் நீங்க பாவமா இருக்கும், சாபமா இருக்கும், சூனிய கட்டா இருக்கும். அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வேதத்தின் வார்த்தை மூலமா ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு வேதத்தை படிச்சா சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் பையனும் ஊழியத்தில் இருந்தாரு. பையனுக்கு திருமணமாச்சு. திருமணமாகி மருமக வந்த உடனே, அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் வந்தோடனே, நம்ம வந்து அனாத ஆசிரமம் நடத்தலாம், ஸ்கூல்லாம் நடத்தலாம் அப்படிலாம் சொன்ன உடனே அவர் நம்ம தரிசனம் அது இல்லைன்ட்டார். நமக்கு வந்து சர்ச்சு தான் நம்மளுடைய காலிங். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. இப்போ நான் போய் அவர் மகனை சந்திச்சு, நீங்கள் அமைதியாக இருங்க, உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. அவர் காலத்துக்கு அப்புறம் உங்கள் கையில் அது வரும், அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கன்னு அமைதியாக காத்திருந்தார். கடைசியில் அவர் கையில் வந்துச்சு. அதான் தரிசனம். அவருடைய தரிசனம் தகப்பனாருடைய தரிசனத்துக்கு அடங்கி இருக்கணும். தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு இருக்கார் ஆண்டவர். அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் பொறுமையா இருப்பார், சகிச்சுக்குவார். எது கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு எங்க படுக்கணுமோ அந்த இடத்துல படுத்துக்கிட்டு அப்படி இருப்பார். ஆனா பையன் மாதிரி எல்லாமே அவசரம், எல்லாமே அவசரப்படுவான். அந்த தகப்பனுடைய பொறுமை, சகிப்புத்தன்மை, தாழ்மை எதுவுமே கிடையாது. மகன்ட்ட ஒரு அவசரம், ஒரு பெருமை. இது என்னன்னா, அவர்கிட்ட மெச்சூரிட்டி இருந்துச்சு தகப்பன்ட்ட, இவன்ட்ட இம்மெச்சூரிட்டி, அந்த முதிர்ச்சி இவன்ட்ட இல்லை. அப்போ நம்ம 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 வந்து நம்ம தகப்பன்ட்ட என்ன இருக்குது, நல்ல குவாலிட்டி, அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். தாய் தகப்பனை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிஸ்னஸும் பண்ணார், மினிஸ்ட்ரியும் பண்ணார். ஆனால் அவர் பையனுக்கு மினிஸ்ட்ரி பண்ணுற எண்ணமே இல்லை, ஒன்லி பிஸ்னஸ் தான் மோட்டிவ். அவன் அப்போ தகப்பன்ட்டு கற்றுக்கிடலை.
அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தகப்பன் வந்து புகழ்பெற்ற மனுஷனா இருந்தாரு. உடனே மகனுக்கும் புகழ்பெற்ற மனுஷனா இருக்கணும். ஆமா, தகப்பன் எந்த வழியில வந்தாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு, அதை பார்க்கல. மகனுக்கு எடுத்த உடனே அந்த புகழ்ல போயிடணும், மேல வந்துடணும் அப்படின்னு. அப்ப கர்த்தர் உயர்த்தும் வரை காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். அந்த இது இல்லை, நம்ம உருவாக்கணும், அது இல்லை. ஒரு 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 கால் டாக்ஸி புக் பண்றீங்க, அதுல எவ்வளவு காரியங்கள் நடக்குது. கால் டாக்ஸி புக் பண்ண உடனே கார்டா கேஷான்றாங்க. கேஷ்னா வருவாங்க, கார்டுன்னா கேன்சல். அடுத்து எங்கெங்க போறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்க இப்போ அவங்க சொல்ற இடம் வந்து, நம்ம சொல்ற இடம் வந்து ஹெவி டிராஃபிக் இருந்தா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஹெவி டிராஃபிக்ல போய் ஒரு ட்ரிப் வரதோட வேற பக்கம் 2 ட்ரிப் போயிடலான்னு. அடுத்து இவங்க போக வேண்டிய பாதை வழியா கேட்டோம்னா வருவாங்க, நம்ம ஆப்போசிட்ல கேட்டோம்னா வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தா தான் வருவாங்க. அடுத்து கூட 50 ரூபா போட்டு கொடுப்பீங்களா, உங்களுக்கு எவ்வளோ காமிக்குது, கூட 50 ரூபா கொடுப்பீங்களான்னு, அப்படி கொடுத்தா தான் வருவாங்க. அடுத்து என்ன பண்ணுவான், நான் பெட்ரோல் பங்க்ல நிற்கிறேங்க, ரொம்ப நேரமா அங்கேயே நிற்க வண்டி, நம்ம புக் பண்ணிட்டு உட்காந்தே இருக்கணும். சரி கேட்டு என்னங்கன்னா, பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேங்க, கேன்சல் பண்ணிக்கோங்க. சர்வ சாதாரணமாக இவ்வளோ நேரம் காக்க வச்சமேலாம் அவங்களுக்கு நினைக்க மாட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறார், அன்னைக்கு குப்பை லாரி நிற்கிதுங்க, கார்பரேஷன் குப்பை லாரி நிற்கிது, அதை எடுத்தாதாங்க நான் வர முடியும், பொறுங்க பொறுத்துருங்க. இப்போ 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 இதெல்லாம் அப்படியே இருங்க, எப்படி எவ்வளோ பொறுமையாக இருக்க வேண்டியது பாருங்க. ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு, ஒரு டாக்ஸி புக் பண்ணி போகிறதுக்கு நம்ம படுற பாடு. அதே மாதிரி ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, பையன் வந்து ரூம்லேயே அடைச்சி கிடக்கிறான், வெளியே வர மாட்டேங்கிறான். போனா உள்ள வீட்டுக்குள்ள போனா தகப்பன் மேல தான் ப்ராப்ளம்ன்றார் ஆண்டவர். என்ன ப்ராப்ளம்னா, பேப்பர்ல எம்ப்ளாய்மெண்ட் வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க பகுதி மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்துட்டு வரான். அந்த பையன் நல்லா படிச்சிருக்கிறான், வேலைக்கு போனேன், அந்த வேலை வாய்ப்பை தான் பார்க்கணுமா பேப்பர்ல, வேற எதுவுமே பார்க்கக்கூடாதான். அவனு இன்டர்வியூ அட்டன் பண்றான், கிடைக்கல. இப்படி போன உடனே அவனை போட்டு உனக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேங்குதுன்னு அவனை கடினமா பேசி பேசி கடைசி என்ன பண்ணிட்டான், வெறுத்து போய், வாழ்க்கையை வெறுத்து போய் ரூம்ல போய் அடைச்சு உட்காந்துட்டான், திறக்கவே இல்லை. மாசக்கணக்கா வருஷ கணக்கா அடைச்சு கிடக்குறான் உள்ள, எலும்பும் தோலுமா. நான் போய் அந்த பையன் பேரை சொல்லி, வாப்பா உங்க அப்பாட்ட தான் பிரச்சனை, நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவன்கிட்ட பேசினேன். ஃபர்ஸ்ட் பிரச்சனை உன்கிட்ட கிடையாது, அவன்கிட்ட என்னெல்லாம் திறமை இருக்குது, என்னெல்லாம் அழுதான் பயங்கரமா. சொன்ன உடனே நீ வந்து நல்லா நீ ஷேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட போய் பேசி அவங்க அம்மாவை புரிய வச்சு, அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து அழுகையோடும், அவளை அழுக ஒரு பக்கம் சந்தோஷத்தோட சாப்பிட்டாங்க. இதாங்க வாழ்க்கை. வேலை போனா தானா வேலை, ஆண்டவர்ல கொடுக்கணும். அந்த பையனுக்கு படிக்க வச்சவர் வேலையை கொடுக்க மாட்டார், அது வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியாதா? அந்த காத்திருக்கிறதுக்கு பொறுமையில் அந்த தகப்பனா இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர்கள் 3 பேர் இருந்தாங்க, அண்ணன் தம்பி. அவங்க வந்து ஒரு சரியான உயர்வு வரல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கிறிஸ்தவன் இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவங்க அப்பா மேல ஒரு கேஸ் மாதிரி போட்டு, அவர் நாங்கள் தாழ்ந்த ஜாதி, எங்கள் அப்பா வந்து எங்களை உயர்ந்த ஜாதின்னு கொடுத்துட்டாரு சர்டிஃபிகேட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மேலே ஒரு கேஸை போட்டு, அந்த கேஸில் இவங்க ஜெயிச்சு இவங்க தாழ்ந்த ஜாதின்னு சர்டிஃபிகேட்டை வாங்கி மடமடன்னு வேலையில் போனாங்க, மடமடன்னு மேலே வந்தாங்க. இன்னைக்கு 3 பேர் உயிரோட இல்லை. 60 வயசு கிட்ட வர்றதுக்குள்ள எல்லாருமே 3 பேர் இறந்துட்டாங்க. தாங்க என்ன பிரயோஜனம், சீக்கிரத்தில் மேலே வந்துடணும்ட்டு சர்டிஃபிகேட் கேட்டால் தான் மேலே வந்துடலான்னு. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலியில் இந்த மாதிரி தாழ்ந்த ஜாதின்னு சர்டிஃபிகேட் வாங்கினா கவர்மெண்ட்ல மேலே வெல்லாம்னு சர்டிஃபிகேட்டை மாற்றி வாங்கினாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை. என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம உயர்வு யார்கிட்ட இருக்கு, கத்துட்டு தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அது பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏசாயா 42:16, குருடரே அவர்கள் அறியாத வழியை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவியாக்குமே. இந்த காரியங்களை நான் அவர்களை செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். தென் ஐ வில் லீட் த பிளைண்ட் அலாங் எ வே தே நெவர் நோ. ஐ வில் கைட் தம் அலாங் பாத்ஸ்
they have not known. I will make the darkness become light for them and the rough ground smooth. These are the things I will do. I will not leave my people. குருடனை எப்படி நடத்துவார் அப்படிதான் நம்ம நடத்துவார். நம்ம ஃபுல் ஹிஸ்டரி சொல்லிட மாட்டார். என்னை எப்படிலாம் கொண்டு வர, அடுத்த இது செய்வேன், அடுத்த இது செய்வேன், அடுத்த இது செய்வேன், அடுத்து அடுத்து அடுத்துலாம் சொல்ல மாட்டார். டெஸ்டினேஷன் சொல்லுவார். உன்னை இப்படி உயர்த்துவேன், நான் அமைதியாக காத்திருக்கணும். என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு போவார். இன்னைக்கு இதை செய், இன்னைக்கு இதை செய்யணுவார். இன்னைக்கு அந்தந்த நாளுக்கு அந்தந்த நாளின் பாடு போதும் இருக்காரு. இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர், அதை சொல்லுங்கப்பான்னு சொல்லணும். காத்துக்கிறது கடினம் தான். ஆனா என்ன பண்ணணும்னா, இதை நம்மளை சிந்திக்கிறவங்களா உணர்வு உள்ளவங்களா உண்டாக்கும். 1 நாளாகமம் 12:32 இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலில் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை தள்ளத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவருடைய எல்லா சகோதரருமே. There were 200 leaders from Issachar. They knew what Israel should do and they knew the right time to do it. The relatives were with them under their command. யாக்கோபு லேயாளுக்கு பிறந்த 5வது மகன் தான் அந்த இசக்கார். அந்த இசக்காருடைய கோத்திரத்துல வந்தவங்க தான் காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். இன்னதென்று அறிந்து செய்ய வேண்டியது இன்னதென்று, இந்த காலத்துல இதை செய்யணும், இந்த காலத்துல இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்குன்னு ஒரு கோத்திரம் இருந்துச்சு. அப்ப அந்த கோத்திரத்தை உண்டாக்குன கர்த்தர் எவ்வளவு பெரியவர். நமக்கு எப்ப எதை செய்யணுமோ சரியா செய்வார். நமக்கு எது சரியா இருக்கும், எது சரியா இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். நம்மளுக்கு குட் எது, பெட்டர் எது, பெஸ்ட் எதுன்னு தெரியும். பெஸ்ட் தான் செய்வார். நம்ம காத்துக்கும் சும்மா இருக்கக்கூடாது. நிறைய பேர் சும்மா இருக்குன்னு நினைக்கிறாங்க. சும்மா இருக்கிறது இல்லை. We have to prepare ourselves. We have to cooperate with God. நம்ம ஆண்டவருக்கு கோஆபரேட் பண்ணணும். உன்னத பலனை பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைவார்கள். உன்னத பலன், அவருடைய பலன் நமக்கு வரணும். மெச்சூரிட்டி வரணும். நீங்க ஜெபிக்கிறதுல மெச்சூரிட்டி வரணும். உங்க வேத வாசிப்புல மெச்சூரிட்டி வரணும். உங்க பிரசங்கம் பண்றதுல மெச்சூரிட்டி வரணும். நீங்க ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது அதுல மெச்சூரிட்டி தெரியணும். உங்க முதிர்ச்சி தெரியணும். அதுல உங்கள் அனுபவம் தெரியணும். It's an experience. Waiting, it's an experience. Good experience. Must. We should have that patience, that tolerance. அதெல்லாம் நமக்கு வரணும். அதெல்லாம் வரணும் நமக்குள்ள. இது பேசும்போதே தெரியும் எங்க கொண்டு முடிக்க போறாங்கன்னு. அவசரப்பட மாட்டோம். மெதுவா அந்த இடத்துக்கு வர வரைக்கும் காத்திருப்போம். பேசட்டும். குறுக்க பேச மாட்டோம். கபடி பாடுற மாதிரி தான். கபடி விளையாடும் போது கபடி கபடி கபடின்னு விளையாடும் போது எஸ் அதெல்லாம் பேசிட்டீங்கன்னா அந்த பாரம் எல்லாம் அவங்க போடுறப்பா இறக்குறாங்க நம்மகிட்ட. அவங்க இறுதிய பாரத்தெல்லாம் இறக்குறதுக்கு காத்திருக்கணும். நிறைய பேர் நம்ம டைம் பார்ப்பேன். சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும், ஒரு இடத்துக்கு போகணும், சீக்கிரம் சொல்லுங்கன்னா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு அம்மாவை சாட்சி சொல்ல சொன்னாங்க ஒரு நாள் எங்கள் சர்ச்சில். ஒரு வயசான அம்மா 1 நிமிஷத்துக்கு சாட்சி சொல்லணும்னாங்க. என் பேத்தி குருடா இருந்துச்சு, கண்ணு கிடைச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான்னு. என் பேத்தி குருடா இருந்தால் ஜெபிச்சோம், கண் பார்வை கிடைச்சது, இப்போ ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. எப்படி இருக்கு பாருங்க சாட்சி. ஒருத்தர் வந்தார், என் முகத்தை பார்த்தாலே தெரியுது நான் எப்படி இருந்தேன்னு. முகம் இப்படி இருக்குது, கண் இப்படி இருக்குது, முகம் இப்படி திரும்பி நிற்குது, பயங்கரமான ஆக்சிடென்ட் தப்பி இருக்கிறாரு. இவர் பில்லியன் ரேட்டா இருந்திருக்கிறாரு 2 வீலர்ல. ஓட்டுனவர் இல்லை, நோ மோர், இறந்துட்டாரு. இவரை கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறாரு. அப்ப அந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பேத்தி குருடா இருந்திருக்குது, பிறந்ததுல இருந்து குருடா. அது அந்த அந்த பாட்டி வளர்த்துருக்குறாங்க. அது எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த 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 குருட்டு பேத்தி அந்த பாட்டி எப்படி எல்லாம் நடத்திருப்பாங்க. இவ கண் பார்வை கிடைச்சோன்னு எப்படி வருவாங்க இவங்கெல்லாம். அதுக்கு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார், நம்மளை காத்திருக்க வைக்கிறாரு. நான் இயேசுவுக்காக இப்ப என்னெல்லாம் அதான் தீர்மானம் எடுக்க வச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறோம். அந்த அற்புதத்தை செஞ்சா இரவும் பகல் நான் ஓடுவேன் ஆண்டவரே. நீ எங்க போக சொல்றீங்களோ நான் ஓடுவேன். இரவும் பகல் உமக்காக நான் ஓடுவேன். உமக்காக ஒரு வாழுவேன். நான் உமக்காகவே நான் ஓடுவேன் ஆண்டவரே. இந்த தீர்மானம் எப்படி வந்தது? இந்த காத்திருக்கும் போதுதான் வருது. யோபு இப்ப சந்திச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? யோபு மனைவி, அந்த 4 பேர் உட்காந்துருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் இறங்குறோம். எப்படி யோபுட்ட கேட்டா எப்படி இருக்கும்? யோபுட்ட கேட்ட எப்படி பொறுமையா காத்திருக்கு நீ, எப்படி
இப்படி ஒய்ஃப் இப்படி இருக்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, இவங்க எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, நீங்க இப்படி இருக்கீங்களே, இது கஷ்டமா இல்லையா அப்படின்னு என்ன சொல்லுவாரு? ஒய்ஃப் பத்தி என்ன சொல்லுவாரு? அவ இன்னும் வளரணும், இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை அவ அறியல, கர்த்தரை குறிச்சு இன்னும் அறியல, இன்னும் வளரணும். இவங்களும் தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். இந்த பிள்ளைகள்லாம் என்ன சொல்லியிருப்பாரு? என் ஆஸ்தியெல்லாம் போனது கஷ்டம் இல்லைங்க, அந்த பிள்ளைகள் போனதாங்க எனக்கு கஷ்டம். ஏன்னா பிள்ளைகளை நான் நேசிச்சேன், பிள்ளைகள் என்னை நேசிச்சாங்க, அந்த பிள்ளைகள் போனதான் கஷ்டம். ஆனா என்ன பண்றது? கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க கொடுக்கும்போது நான் கேட்டேன், எனக்கு அந்த பிள்ளையை தாங்க, அவர் தானே கொடுத்தாரு, எடுத்துட்டாரு. வருத்தம் தான், நிச்சயமா அந்த வருத்தம் இருக்கும். யோசுவாட்ட போய் கேட்டேன் என்ன ஆகும்? யோசுவா போய் சந்திக்கிறோன்னு வைங்க, நீங்க காத்திருந்தீங்களே இந்த 46 நாட்கள் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? மோசையோட நீ வா, மேல வான்னு உங்களுக்கு கூட்டு போலையே, மோசை கூட கூட்டு வான்னு சொல்லலையே ஆண்டவர்? கஷ்டமா இல்ல? ஆண்டவர் ஒருத்தர் நடத்துவாருங்க. மோசைக்குன்னு ஒரு 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 ஸ்தானம் கொடுத்துருக்காரு, எனக்குன்னு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கிறார். அவ்வளவுதான். அதுல நான் திருப்தியா இருக்கிறேன் இருப்பாரு. கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? அங்க போயிட்டாரு, நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப என்ன சொல்லிப்பாரு யோசுவா? அங்க மோசையோடு இருக்கிறவர் இங்க என்னோட இருக்கிறார், என்னோட இருந்தார். அவர் அங்க மட்டும் இல்ல, சீனாய் மலையில மட்டும் இல்ல, என்னோட இருக்கிறார், என்னோட இருந்தார். தேவ பிரசன்னத்துல இருந்தேன், நான் அவரை துதிச்சு ஆராய்ச்சிட்டு தான் இருந்தேன் நான். பவுல் சிறைச்சாலையில போய் கேட்டானா அப்படி இருப்பாரு. ஆனா என்ன நோக்கத்தோட கொண்டாந்துருக்கிறாரு, நான் தப்பு பண்ணலை, என்ன நோக்கத்தோட கொண்டாந்துருக்காரு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நடத்துறாரு என்னைய. எல்லாரும் சொல்லிப்பாங்க, யோசிப்புல போய் கேட்டீங்கன்னா என்னோட கர்த்தர் இருக்கிறார். தானியேல்கிட்ட போய் கேட்டா கர்த்தர் என்னோட இருந்தார், என்னோட இருக்கிறார், இனிமேல் இருப்பார். நம்மோட இருந்தார், நம்மோட இருக்கிறார், இனிமேல் நம்மோட இருப்பார். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். நம்ம காத்திருக்கிறது நல்லது. நம்மள வந்து ஒரு ரெனோவேஷன் நடக்குது, ரினியூ பண்றார், நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்றாரு, நம்மளை அப்டேட் பண்றாரு, நம்மளுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்குறாரு. நம்ம ப்ரையாரிட்டி எல்லாம் மாறிடுச்சு. தற்காலிகமா இருக்கிறதுல பெர்மனண்டா எது இருக்கணும், அதை நம்மளுக்கு பார்க்க வைக்கிறாரு.